ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிடெக்டிவ் நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. எஸ் பரத் ஹியர் என்றான். ஃபோனில் எதிர்மனையில் மௌனம். அகல கண்ணாடி ஜன்னக்குள். அப்புறம் ஊமை வாகனங்கள் இயக்கம். சதா குளிர்சாதனத்தின் முனங்கள். மேஜை மேல் கணம் வைக்கப்பட்ட காகிதங்களின் துடிப்பு. சுவர் கடிகாரத்தில் 5:17. வினாடி முள் தத்தி தத்தி நகர். ஹலோ என்றான் மறுபடியும். ஏன் குரல் ஞாபகம் இருக்கா? வளையல் அணிந்த குரல். குயிக்கு டியூஷன் கற்றுக் கொடுத்த குரல். எங்கே கேட்டேன்? இந்தியன் ஏர்லைன்ஸ் அலைன்ஸ் த ஃப்ளைட் நம்பர். இஸ் இட் 442287? யூ ஹேவ் அ கால் ஃப்ரம் ஹைதராபாத். மேலும் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசினார். இலங்கையில் நடக்கும் கிரிக்கெட் டெஸ்டில் பாரதம் 7 விக்கெட் இழப்பிற்கு. எஸ்கியூஸ் மீ மேடம், உங்கள் குரல் எனக்கு நினைவு இருக்கு. அடிக்கடி கேட்டிருக்கேன், ஆனால் நினைவில்லை. பல்லாம் ஒவ்வொன்றா பேத்துடுவேன். வாட், நான் சுசி பேசுகிறேன். என்ன சொன்னீங்க? நினைவில்லையா? பா, நீ எப்போ வந்த? உன் குரலா அது? கர்ச்சீஃப் போட்டு பேசினேன், அதுதானே பார்த்தேன். என்னடா இவ்வளவு இனிமையாக இருக்கேன்னு. நீ ஏன் எப்பவும் வாய்க்கு குறுக்க ஒரு கர்ச்சி கட்டிக்கிட்டு பேசக்கூடாது சுசி? திமிரா? டைப்பிஸ்ட் யாரும் புதுசாக சேர்ந்துருக்காங்களா? ஆமாம். இன்னும் ஆஃபீஸை விட்டு புறப்படலையா ஐயா? அதான் கேட்டேன். என்ன வயசு? போன மாதம் தானே 32வது பர்த்டே கொண்டாடினேன், மறந்துட்டியா? நான் டைப்பிஸ்ட் வயசை கேட்டேன். 23 7 மாதங்களும். அவ்வளவு துல்லியமாக கணக்கு வச்சுருக்கீங்களா? பேர் என்ன? லோகநாதன். ஐயோ, ஓல்டு ஜோக். புறப்பட்டு வர்றது இதோ. முன்னை விட இப்போது பெருசாக வளர்ந்துருக்கா அவனுக்கு. டீசெண்டாக பேசுங்க பரத். ச்சே, என்னச்சே, நகம் வளர்த்தியே, அதை பற்றி கேட்டேன் சுசி. முதல்ல நீ டீசெண்டாக நினைக்க கற்றுக்கோ. வர்றேன், நல்லா பேசலாம். ஃபோனை வைத்துவிட்டு பஸ்ஸர் அடித்து ஃபியூனை அழைத்தான். லைட்டு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிடுப்பா. தன் சொந்த பேனாவை பாக்கெட்டில் சொருகி கொண்டான். அறையை விட்டு வெளிப்பட்டு காரிடரில் நடந்து லிஃப்ட்டுக்குள் வந்தான். பட்டன் அழுத்தி அழைத்தான். மேலிருந்து வந்து நின்றது. திறந்து உள்ளே மிஸ் அனிதா லிஃப்டின் சைடில் இருந்த கண்ணாடியில் பார்த்து லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டிருந்தாள். ஹலோ, குட் ஈவினிங் பரத். போச்சு, மறுபடியும் மாட்டிக்கிட்டேனா என்று நுழைந்தான். கதவை சாத்தி ஜி அழுத்த லிஃப்ட் கீழே இறங்க ஆரம்பித்தது. ஏன் பரத்? த சேம் கேள்வி. எந்த ஈவினிங் நீங்கள் ஃப்ரீ? மேடம், த சேம் பதில். பிப்ரவரி 30 ஈவினிங். என்ன நேராக பாருங்கள். நான் அழகா இல்லையா? சச்சா, அப்புறம் ஒய் நாட்? அதானே ஒய் நாட். நிச்சயமாக ஒரு நாள் பிப்ரவரி 30. ஏன் மிஸ் அனிதா? இந்த பில்டிங்கில் 17 கம்பெனிகளோட ஆஃபீஸ் இருக்குது. அது என்ன பர்டிகுலராக? நான் எலிஜிபிள் பர்ச்சேஸில் எத்தனை 100 பேர் இருக்காங்க. ஆனால் ஐ லவ் யூ ஒன்லி. சுசி தெரியுமா உங்களுக்கு? லிஃப்ட் கீழே வந்து நின்று வெளியே நடந்தார்கள். யார்? என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவ. ஸோ வாட்? நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேனா? கண்ணடித்தாள். ஒரு நாள் அறிமுகப்படுத்துகிறேன். இதே வாக்கியத்தை அவளுக்கு முன்னாடி சொல்ல. அப்புறம் நீங்கள் பிரெய்லி முறையில் நான் நியூஸ் பேப்பர் படிக்க முடியும். ஓண்டிடுவா 2 கண்ணையும். பரத் தனது பைக்கை ஸ்டார்ட் செய்தான். ஓகே, வழியில் என்ன ட்ராப் பண்ணலாமா? பெட்ரோல் ஊற்றி பைக்கையே கொளுத்திடுவா. சரியா ஹென்பக்ட் என்று நடந்தாள். திரும்பி என் முயற்சிகள் தொடரும், ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் என்றாள். பரத் சாலையின் வாகன சங்கிலியில் தன்னையும் சேர்த்து கொண்டான். இவளால் ஒரு சந்தர்ப்பத்தில் தன் கற்புக்கு ஆபத்து இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். தனது வீட்டின் முன் விக்கெட் கேட்ட பைக்கின் முன் சக்கரத்தால் செல்லமாக மோதி திறந்து கொண்டு உள்ளே வந்து நிறுத்தினான். வாசல் கதை ஹாலிங் பெல்லை அழுத்த குக்கு என்றது உள்ளே குருவி. கதவு திறந்துதான் இருக்கு. உள்ளே வந்தான். இவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு பிஸ்கட் கடித்து கொண்டு டிவி கொண்டிருந்தாள் சுசிலா. மற்றொரு கையில் கூந்தலை முன்புறம் போட்டு ஃப்ரெஷ் செய்து கொண்டிருந்தாள் சுசி. மறுபடியும் இன்டர்வியூவா? ஷூவை கலட்டி கொண்டே டிவியை அணைத்துவிட்டு, இன்னும் எத்தனை வருஷம் இன்டர்வியூ? அப்பாயின்மெண்ட் சார். அதே மெயின் ரோடு டெமிங்டன் கம்பெனி. அடுத்த வாரம் ஜாயின் பண்ணுறேன். எந்த சிபாரிசும் இல்லாமல் சொந்த முயற்சியில் வாங்கியிருக்கேன். அவள் கூந்தலை முதுகுக்கு தள்ள டிஷர்ட்டின் மார்பில் இப்பொழுதுதான் படிக்க முடிந்த டெஸ்டட். வெரி குட் என்று பரத் தன் பேனாவை எடுத்து மூடி கலற்றி பின்னால் அவளை நெருங்கினான். ஏய், என்ன இது? என்ன பண்ண போறீங்க? இந்த வரிக்கு கீழே ஃபைன்னு எழுதி என் கையெழுத்து போட வேணாமா? சி ப என்று பேனாவை பிடுங்கிக் கொண்டாள். அப்புறம் இனிமே இங்கே தான் எப்பவும். நடக்காது வாத்தியாரே. விமென்ஸ் ஹாஸ்டலில் சேர போகிறேன். அங்கே பொம்பளைங்க மட்டும்தான் தங்க முடியும் சுசி. நிறைய நல்ல நல்ல பெண்கள்லாம் இருப்பாங்க. ஹாஸ்டலையே பொல்யூட் பண்ணிடுவ நீ. மரியாதையாக இங்கேயே தங்கிக்கோ.
தாலி கட்டிட்டு உத்தரவு போடுங்க மிஸ்டர். இங்கே தங்க மாட்டேன்ப்பா. வர வர நீங்கள் மோசமாயிட்டீங்க. மூஞ்சியில் பூரா எப்பவும் பரு. நான் மாட்டேன்ப்பா. சொல்ல மறந்துட்டேனே, ஊட்டியிலேருந்து ஒரு ட்ரங்கால் வந்து. ஊட்டி யார்? பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே கட் ஆயிடுச்சு. மறுபடியும் கூப்பிடுறோம்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்சேஞ்சில் ஊட்டிக்கு யாராச்சும் செட்டப் பண்ணி அனுப்பியிருக்கீங்களா? வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி. அது இல்லை சுசி, சோபாவையும் போக சொன்னேன், திலகாவையும் இருக்க சொன்னேன். இப்போது ஃபோன் பண்ணுறது யாருன்னு தெரியலையே. ஓஹோ, அதென்ன 2 குட்டிங்க? நீ லாங் ட்ராவல் பஸ்ஸில் செஞ்சுருக்கியா? 2 டிரைவர்கள் ஆள் மாற்றிப்பாங்க, அது மாதிரி. யோ என்று வந்து பரத் சட்டையை பிடித்தால் கொத்தாக. ஏய் விடு சுசி, திடீர்னு குப்பமாக மாறிடுவியே. விடுவித்து கொண்டு சட்டையை கலற்றி கொண்டே. அது சரி, ஒரு வாரம் முன்னாலேயே ஏன் வந்த? ஒரு 4 நாள் உங்களோட டூர் அடிக்கலாம்னு தான். வேலையில் சேர்ந்தா அப்புறம் முடியாதே. ரியலி? பாண்டிச்சேரி போகலாமா? என்ன அங்கே? எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் இருக்கு, அங்கே டீலக்ஸ் சூட் இருக்குது. பெட்டுக்கு நேர் மேலே பெட் சைஸுக்கு கண்ணாடி, அதில் பார்த்துக்கிட்டே. ராஸ்கல், எப்படி தெரியும் இதெல்லாம்? சொல்ல கேள்விதான். அந்த சூட்டில் நாம் தங்குறதா? ரெய்டு அடித்து பிடிச்சிக்கிட்டும் போயிடுவான் மேன். கழுத்தில் தாலி. ஆஹா, உனக்கு பயம் ரெய்டு வருமேன்னு தானா? சி, டச் பண்ண விட மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு டூர்? நான் வரல. டூர் போகிறது இயற்கையை நீ ரசி, செயற்கையை நான் ரசிக்கிறேன். 2 கைகளையும் இடுப்பில் தாங்கி முறைத்தாள். இதே வார்த்தையை ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் சொல்லி நான் செயற்கை இல்லைன்னு நிரூபித்து காமிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். சுசி, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி. இப்போது மறுபடியும் நிரூபித்து காமிச்சிட்டேன். வாசல் சதவை சாத்திட்டு வரட்டுமா? மறக்குமா சாருக்கு? ஆஸ்குவர் லெஃப்ட் ஹேண்ட் என்று உதட்டை கடித்து கொண்டு கண்களை சரித்து பார்த்தாள். 2 கைகளை உயர தூக்கினான் பரத். அம்பேல் என்று தன் இடது கைக்கு முத்தம் கொடுத்த போது டெலிஃபோன். சுசீலா எடுத்து, வாங்க பரத். அதே ஊட்டிக்கால். பரத் வாங்கி கொண்டு ஹலோ என்றான். கொஞ்சம் லைன் இருங்க சார். இருந்து கொண்டே சுசீலாவின் கன்னத்தை கிள்ளினான். பகுதி 2. ஹலோ, மிஸ்டர் பரத் இருக்காரா? பரத் தான் பேசுகிறேன். நான் கிருஷ்ணன். இங்கே ஊட்டியிலேயே ராஜாலி எஸ்டேட் இருக்குது. எனக்கு உங்களை பற்றி ஒரு நண்பர் சார். நான் ஒரு சிக்கலில் இருக்கேன், உங்கள் உதவி தேவைப்படுது. நீங்கள் ஊட்டி வர முடியுமா? எவ்வளவு சீக்கிரம் உங்களால் வர முடியும்? என்ன விதமான உதவி சார்? சாரி, ஃபோனில் சொல்ல தயக்கமாக இருக்குது. ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு உணர்றீங்களா? டிலே ஆனால் நல்லதில்லை. உணர்றேன். ஓகே, நான் அங்கே எத்தனை நாள் இருக்க வேண்டி வரும்? அதை நீங்கள் இங்கே வந்து தான் முடிவு செய்ய முடியும். உடனடியாக புறப்படணுமா இப்போது? அத்தனை அர்ஜென்ட் இல்லை. நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வர்றதுக்கான ஏற்பாடு பூரா நான் செய்கிறேன். எத்தனை பேர் வருவீங்க? பரத் சுசீலாவை பார்த்தான். 2 பேர் என்றான். பேர், வயசு சொல்லுங்கள் ப்ளீஸ். பரத் 32, சுசீலா 21 மினிட் என்று புரிவால் அவளை கேட்டு அவள் முறைக்க 1 என்றான். வெல், நான் மெட்ராஸில் இருக்கிற என்னோட கம்பெனி மேனேஜருக்கு தகவல் கொடுத்துட்றேன். நாளைக்கு கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் உங்களுக்கு வரும். கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் சிவப்பு மாருதி காருக்கு வாங்க. நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. சொல்லி அங்கேருந்து கார்லையே ஊட்டி வரலாம். ஓகே, ஆனால் உங்கள் பிரச்சனை பற்றி ஒரு அவுட்லைன் கிடைச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தயாராக வரலாம். எந்த விதத்தில் நான் இதில் உங்களுக்கு உதவ போகிறேன்? பிரத்யேகமாக ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா? மிஸ்டர் பரத், எதுவும் வேணாம். யூ கம் வித் யுவர் பிரைன். முந்தா நாள் தானே சார் அடகுவேன். குட் ஜோக். ஆனால் பாராட்டுற மூடில் நான் இல்லை. சந்திக்கலாம். எதிர்முனை வைக்கப்பட தோலை ஒரு முறை குலுக்கி கொண்டான் பரத். மண்டையோடு மண்டை வச்சேட்டியே, உனக்கு ஏதாவது பணம் கிடைக்குதா? ஒன்றா தெரியுது. என்ன, தப்பான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன் பின்ன? உங்ககிட்ட இல்லாத மூளையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. யூ ஆர் ரைட். இல்லாட்டி சுசியை காதலிப்பேனா? ஊட்டி ராலி எஸ்டேட் கிருஷ்ணன் சிக்கல் ஒன்று நிச்சயம். போலீஸ்க்கு போக முடியாத சிக்கல். எந்தெந்த சிக்கல் போலீஸ்க்கு போக முடியாது சொல்லு சுசி. சொல்லிடுவேன், திட்டக்கூடாது. சொல்லு. கான்ஸ்டிபேஷன். அவளை முறைத்துவிட்டு பாத்ரூமுக்குள் நடந்தான். நுழைந்து சாத்தி கொண்டான். நான் குளிச்சுட்டு வர்றேன், ரெடியாரு, வெளியே போகலாம். சைனா சில்க் வாங்கி தருவீங்களா? ஷியர். அப்பன்னா கதவை திறங்க, முதுகு தேய்ச்சி விடுறேன். மோதிரம் வாங்கி தந்தா? பவுடர் மசாஜ். 4 செயின் தந்தா? நத்திங், வெறும் தேங்க்ஸ் மட்டும்தான். சச்ச, மோசமான வியாபாரினி. கட்டில்னு சொல்லுவாங்களே, அது மேலே வித்தைன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு வரவே இல்லையா? இருக்கே, கல்யாண ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரே ஒரு கையெழுத்து. பாத்ரூம் கதவு திறந்து இடுப்பில் துண்டுடன் உடல் முழுக்க சோப்புடன் வெளியே வந்தான் பரத்.
என்ன இது பாதிக்குள்ளேயே இல்லை? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுறேன். ஆக்ஸ் இண்டஸ்ட்ரியல் டிங் பரத் என்று அவன் முதுகை பிடித்து உள்ளே தள்ளினான். சோப்பு கையால் கூடாத இடத்தில் கிள்ளிவிட்டு கதவை சாத்தி கொண்டான். வாவ், இதுக்கு மரியாதையா நீங்கள் 5 ஜீன்ஸ் எடுத்து தந்தாகணும். ச்சே, வலிக்குது மேன் என்று தடவிக்கொண்டாள். அறைக்குள் சென்று கண்ணாடிக்கு முன் நின்று கூந்தலை போனிட்டெயில் ஆக்கி கொண்டாள். பனியனை தலைவலிக்கு கலற்றிவிட்டு புரண்டிருந்த ஸ்ட்ராப்பை நேர் செய்து கொண்டு சூட்கேஸுக்குள்ளிருந்து வேறு ஒன்று எடுத்து அணிந்து கொண்டாள். நிமிர்த்தி சுருக்கங்களை சரி செய்தாள். லிப்ஸ்டிக் தடவி உதடுகளை மேலாள். பாத்ரூமிலிருந்து திரும்பிய பரத் அவளை பார்த்து, இங்கே பாரு, ஒழுங்கா பனியனை மாற்று. ஏன்? படிச்சுட்டு எவனாவது போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுவான் சுசி. நீங்கள் புறப்படுங்க சீக்கிரம். நான் வரல உன் கூட, டேஞ்சர். ஏன்? எந்த சமயமும் வெடிக்கலாம் இல்லையா? நாட்டி சீக்கிரம் என்று ஹாலுக்கு வந்தாள். பனியனின் மார்பில் பிவேர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்று இருந்தது. பகுதி 3. விமானம் கோயம்புத்தூரின் அத்தனை நீளமுள்ள ரன்வேயில் சாமர்த்தியமாக சக்கரம் பதித்து இறக்கியது. வெளியே லேசாக தூறல். படிகள் பொருத்தப்பட்டதும் இறங்குகிற பயணிகளுக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ்காரர்கள் பெரிய வர்ணக்குடைகள் கொடுத்து 4 பேராக டெர்மினல் கட்டிடத்திற்கு அழைத்துச் செல்ல, லவுன்ஸில் தூறல் நிற்பதற்காக பரத்தும் சுதாவும் காலடியில் சக்கரம் பொருத்தின சூட்கேஸோடு காத்திருந்தார்கள். எஸ்கியூஸ் மீ என்றான் மஃப்ளர் சுற்றியவன். எஸ் என்றான் பரத். மிஸ்டர் பரத் நீங்களா? ஆமாம், ஊட்டியிலேருந்து முதலாளி அனுப்பினார் உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி. காரில் இருக்குது, எடுத்துகிட்டு வர்றேன், இருங்க. எப்படி எங்களை அடையாளம் கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணோட வருவாய் சொல்லி வயசு விவரங்கள் சொன்னார். உங்கள் சூட்கேஸில் பீனு ஸ்டிக்கர் இருக்குது. சரி, போய் குடை எடுத்துகிட்டு வா. அவன் போனதும், வேலைக்காரனே இவ்வளவு புத்திசாலியாக இருக்கானே, அப்படின்னா அவர் என்றாள் சுசி. அவன் கொண்டு வந்த குடையை பிடித்து கொண்டு அவனை தொடர்ந்தார்கள். சிவப்பு மாருதி உடம்பெல்லாம் நீர் வழியே காத்திருந்தது. கேஸை வாங்கி டிக்கியில் வைத்தான். பின் சீட்டில் இருவரும் ஏறியதும் குடையை வாங்கி அதையும் டிக்கியில் வைத்துவிட்டு வந்து ஏறிக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து வைப்பர்களை ஆடவிட்டான். சார், உங்களை முதல்ல ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போக சொன்னார். வேணாம்ப்பா, பசி இல்லை, நேராக ஊட்டி போயிடலாம். சரி சார், சிகரெட் ஏதாவது வாங்கணுமா? வேணாம், இருக்குது. உங்கள் முதலாளி யார்? மிஸ்டர் கிருஷ்ணனா? சார். என்ன வயசு? 45 இருக்கும். ராஜாலி எஸ்டேட் எங்கே இருக்குது? ஊட்டியிலேருந்து கோத்தகை போகிற ரூட்டில் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. குடியிருக்கிறது ஊட்டியிலேயா? இல்லை சார், எஸ்டேட் நடுவிலேயே பங்களா இருக்குது, அங்கே தான் இருக்காங்க. வைஃப், குழந்தைங்க உண்டா? உண்டு சார், ஒரே ஒரு பொண்ணு. மொத்தம் 3 பேர் தான் பங்களாவில். ஐசி. பொண்ணு என்ன செய்யுது? படிக்குதா? காலேஜ் படித்து முடிச்சுட்டு இப்போது வீட்டில் சும்மா தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் பங்களா இல்லை என்றான் சுசியை பார்த்து. முறைத்தாள். பாதி வழியில் இறங்கிடுவேன் என்று கிசுகிசுத்தாள். எஸ்டேட் நடுவில் தனிமையாக குழு குழுன்னு பசுமையை பார்த்துக்கிட்டு ஒரு பங்களா இருந்தால் அது சுவாரஸ்யமான இடமா? ஏன்பா, நாங்கள் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க, விவரம் சொல்லி அழைச்சிட்டு வர சொன்னார், வந்தேன். மெட்ராஸ்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம்னு தெரியுமா? தெரியுங்க. எதுக்காக வந்திருக்கோன்னு தெரியுமா? தெரியாதுங்க. சமீபத்தில் உங்கள் எஸ்டேட்டில் பங்களாவில் சுவாரஸ்யமாக என்ன நடந்துச்சு? அப்படி ஒன்றும் நடக்கலைங்க பரத் என்றாள் சுசி. இவன்கிட்ட இருந்து ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒன்று, உண்மையிலேயே அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்கிற டைப் இல்லை. அவர்கிட்டயே நேரடியாக பேசிக்கலாம். பேசாமல் வாங்க. ஏன், ஒரு உபயோகமான தகவல் கிடைச்சதே. என்ன? காலேஜ் முடித்த பொண்ணு சும்மா இருக்கா. பெரிய மன்மத லீலைன்னு நினப்பு. குளிரில் உனக்கு? ஆமாம். உனக்கு வெப்பம் வேணுமா என்று தொடையில் கை வைத்தான். நறுக்கென்று கிள்ள எடுத்துக்கொண்டான். ஏதோ உதவியாவது செய்யலாம்னா அதுக்கும் விடுறதில்ல. கார் மேட்டுப்பாளையம் நோக்கி மலைத்தரையை விலக்கி கொண்டு பாய்ந்து கொண்டிருந்தது. பரத் சிகரெட்டை கொளுத்தி கொள்ள சுசிலா கைப்பைக்குள் இருந்து எடுத்தாள். 2 மணி நேரத்தில் கார் மலையேறி வருக வருக என்று ஒவ்வொரு வளைவிலும் சேரன் போக்குவரத்து கழகத்தால் வரவேற்கப்பட்டு மழை நின்று போயிருக்க யூக்கலிப்டஸ் சுவாசித்து படு பாதாளத்தில் கட்டம் கட்டமாய் தேயிலை தோட்டங்கள் தரிசித்து எங்கள் லாட்ஜில் தங்குங்க, எங்கள் டிவி வாங்குங்க, எங்கள் பேஸ்டில் பல் துலக்குங்கள் என்று விளம்பர பலகைகளால் கோரப்பட்டு ஊட்டியை அடைத்தது. நிறுத்தட்டுமா? நேராக எஸ்டேட் பங்களா போயிடட்டுமா சார்? 1 மினிட், டேப் ரிகார்டருக்கு செல் வாங்கணும். வாங்கி கொண்டு மறுபடியும் பயணித்து ஊட்டியை விட்டு விலகி கோத்தகிரி ரோட்டிலிருந்து அதன் இடுப்பில் பிரிந்த தனி சாலையில் வண்டி இறங்கியது. இப்போது வண்டியின் வல இடப்புறங்களில் வரி வரியாய் தேயிலை செடிகள் துணுக்கு வந்தன. தூரத்தில் ஓக் மரங்கள் நிழல் கொண்டிருக்க
காற்று ஒரு சிறுவனாய் குதித்து குதித்து உலவிக் கொண்டிருந்தது. கருங்கற்கள் நற்று கம்பி வேலிட்ட காம்பவுண்டை அந்த கச்சிதமான பங்களாவை அடைகாத்து கொண்டிருக்க அதன் முன் வாயிலை நோக்கி வேகம் குறைத்து நெருங்கியது கார். மார்டனாய் இருந்தது பங்களா. போர்டிகோவை தாங்கின பில்லர்களில் கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டிருக்க காரை அது பிரதிபலித்தது. கார் நின்றதும் டிரைவர் இறங்கி கதவுகளை திறந்து விட்டான். இறங்கினார்கள். 35 MI ஸ்கிரீனை திருப்பி வைத்த சைஸில் தேக்கு மர வாசல். கதவுகள் திறந்திருக்க வெளிநாட்டு பிளாஸ்டிக் மணிகள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. உள்ளே போங்க சார், நான் சூட்கேஸ் எடுத்துறேன். மிதியடி அழுக்காகிவிடுமே என்று கவலையாய் இருந்தது மிதிக்க. உள்ளே வந்தபோது ஹாலில் கொத்து சோபா செட்கள் இருக்க என்ன என்று கேட்க எவரும் இல்லை. பரத்தும் சுசிலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கார்பெட்டில் நடந்து சோஃபாவில் அமர்ந்தாள். டிரைவர் உள்ளே வந்து சின்னத்தொர என்று அழைத்து கொண்டு எதிர் திசையில் சென்று வந்தான். மறுபடியும் தோன்றினான். முதலாளி எஸ்டேட்டுக்கு போயிருக்காராம், இப்போ வந்துடுவார், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல சூடா டீ கொண்டார சொல்லியிருக்கேன். வீட்டில் வேற யாரையுமே காண என்றான். முதலாளி அம்மா வெளியூர் போயிருக்காங்க, சின்னம்மா ஊட்டி போயிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்து. அவன் வாசலுக்கு சென்ற பின் சுசி பரத்தின் தாடையை பிடித்து தன் பக்கம் திருப்பி, இன்ட்ரெஸ்டிங் பங்களா இல்லை என்றார். கல்யாணத்துக்கு போகிறவங்க வரப்போகிறது இல்லையா என்ன? மிஸ்டர் கிருஷ்ணன் வர்றதுக்குள்ளே முதல்ல நான் கண்டுபிடிச்சு உபயோகிச்சாகணும் என்று எழுத்தான் பரத். என்ன கண்டுபிடிக்கணும்? பாத்ரூம் சென்று உள்வழியில் நடந்தான். அவன் திரும்பி வந்து 2 சிகரெட் பிடித்து தலை நிறைத்த சின்னத்துரை கொண்டு வந்து குடித்ததும் வாசலில் ஜீப் வந்து நின்றது. குளிர் கண்ணாடி அணிந்திருந்த உயரமான லேசா ஒட்டை தாடி வைத்திருந்த அவர் முழங்கால் வரைக்குமான ஷூவுக்குள் பேண்ட் சொருகப்பட்டிருக்க, ஹலோ, வெல்கம் மிஸ்டர் பரத் என்று வந்து கை குலுக்கினார். நவரத்தின முகத்தில் வைரம் மின்ன எதிரே அமர்ந்தார். நான் தான் கிருஷ்ணன், சி சுசிலா, என்னோட நிறைய ரிங் மாஸ்டர். ஹலோ மிஸ் என்றார். சாரி, உங்களை காக்க வச்சுட்டேன். முதல்ல நீங்கள் டிஃபன் சாப்பிடலாம். சின்னதர இப்போ தான் டீ சாப்பிட்டோம், அவசரம் இல்லை, பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாம். அப்படியா, வாங்க, என் ஆஃபீஸ் ரூம் போயிடும். ஹாலின் விழாவில் இருந்த கதவை திறக்க பசுமையாய் வால்கிளாத் ஒட்டிய சுவர்கள் கொண்ட செவ்வக அலுவலக அறை. கச்சிதமான அளவில் மேஜை, ஃபோன் ஃபைல்கள், சோஃபாக்கள். ஏசியில் வெப்பம் அமைத்துவிட்டு வந்து தனது சுழல் நாற்காலியில் அமர்ந்து எதிர் நாற்காலியை காட்டினார். மிஸ்டர் பரத், வர்ற வழியிலேயே என் டிரைவர்கிட்ட பேசியிருப்பீங்க. சொல்லுங்கள், என்னை பற்றி என்னென்ன தகவல் தெரியும்? நீங்கள், உங்கள் மனைவி, மகள், 3 பேர் இந்த பங்களாவில். இதை தவிர உங்கள் எஸ்டேட் பேர், இந்த பங்களா பேர் ராஜாளி. தட்ஸ் ஆல். சரி, பிரச்சனைக்கு நேராக வர்றேன் என்று வராமல் மௌனமானார். பின் மெத்தையிலிருந்து குண்டூசி உருவி மறுபடியும் குத்துவிட்டு நிமிர்ந்து, மிஸ்டர் பரத், நீங்கள் என் மனைவியை எனக்கு கண்டுபிடி தரணும் என்றார். பகுதி 4. வாட் என்றான் அதிர்ச்சியா. எஸ், 4 நாளா என் மனைவியை காணோம். இந்த விவகாரம் எனக்கும் உமாவுக்கும் தான் தெரியும். உமா? ஓ, உமா என் பொண்ணு. தனிப்பட்ட முறையை நான் இந்த 4 நாளும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டேன். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விஷயம் வெளியே தெரியாமல் விசாரிச்சிட்டேன். எல்லார்கிட்டையும் பெங்களூர் போயிருக்கான்னு சொல்லியிருக்கேன். சார், நீங்கள் ஏன் போலீஸ்கிட்ட போகலை? அவங்க விஷயத்தை விளம்பரப்படுத்திடுவாங்க. என் குடும்பத்துக்கு கெட்ட பேர், எனக்கு அவமானம். சொந்தக்காரங்க தன் இஷ்டத்துக்கு காரணங்கள் கற்பனை பண்ணி பரவி விடுவாங்க. இது கௌரவ பிரச்சனை. அதனால தான் உங்களை வரவழைச்சேன். அவங்க காணாமல் போனதுக்கு உங்களால் காரணம் எதுவும் யூகிக்க முடியுதா? இல்லை. இந்த 4 நாளும் எல்லா கோணங்கள்லையும் சிந்திச்சு பார்த்துட்டேன். ஒரு காரணத்தையும் யூகிக்க முடியலை என்னால். அவங்க உடைமைகள் எல்லாம் இருக்கா? உங்கள் கேள்வி புரியுது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் கட்டிய புடவையோடு போயிருக்கா. சூட்கேஸுகள் பூரா இருக்குது, எல்லா உடைகளும் இருக்குது, மேக்கப் உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் இது ஒரு பயனும் இல்லை. நிச்சயமாக இல்லை. ஆர் யூ ஷியர்? அவசரமாக ஒரு ஃபோன் வந்து உடனே புறப்பட்டு போயிருக்கக்கூடாதா? இங்கே எனக்கு உறவினர்கள் கம்மி, எல்லாரும் நல்லா இருக்காங்க, யாரும் சீரியஸ் இல்லை. அப்படி எந்த அவசர செய்தியாக இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்லாமல், பொருள் எதுவும் எடுத்துக்காமல், காரை உபயோகிக்காமல் போக வேண்டிய அவசியம்? மிஸ்டர் கிருஷ்ணன், உங்கள் சந்தேகம் என்ன? கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிடுங்க. உங்கள் வீட்டோட சூழ்நிலையும் மனைவியோட மனநிலையும் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க இயல்பாக விருப்பமாக புறப்பட்டு எங்கே போகலைன்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்போது உங்கள் மனைவியோட அப்சன்சன்ஸில் இன்னொரு நபரோட தலையீடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
உறுதியாக சொல்ல முடியல. ஏதோ மர்மமாக இருக்குது, என்னவோ பயமாக இருக்குது. வித்யாவை எனக்கு 20 வருஷம் தெரியும். இப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டா. தைரியசாலி இல்லை. ராத்திரியில் ஃபோன் பெல் அடித்தா கலங்கி போவா. சுபத்தில் பள்ளி கத்துனா சிலிர்ப்பா. ரொம்ப சாஃப்டான லேடி. பேசுறது 4 அடி தாண்டி கேட்காது. மாடிப்படியில் நிதானமாக இறங்குவா. ஒரு நாள் பூரா 50 வார்த்தைகள் பேசினா அதிகம். எதுலையுமே ரொம்ப நிதானம். வீட்டை சுத்தமாக வச்சுக்குவா. அழகா அழகா அலங்கரிப்பா. இப்படி திடுதிப்புன்னு காணாமல் போகிறது அவளோட கேரக்டருக்கு மாபெரும் முரண்பாடு என்று கூறிய கிருஷ்ணன் சிகரெட் எடுத்துக்கொண்டார். சுசிலா பென் ஸ்டாண்டிலிருந்து பால் பாயிண்டை எடுத்து திருப்ப நீருக்குள் பொம்மின் உடையை விட்டு வெளியே வந்தாள். தலைகீழாய் திருப்ப மறுபடியும் உடையணிந்து கொண்டாள். பரத் மேல் சாய்ந்து ஒரு கையால் கன்னம் தாங்கி, ஆக உங்கள் மனைவி காணாமல் போயிருக்கிறதுல ஏதோ குற்றம் நடந்திருக்கணும் இல்லையா? அப்படித்தான் நான் பயப்படுறேன். பரத் கிருஷ்ணனை ஆழமாக பார்த்தான். கண்களுக்கு கீழே லேசாக கருப்பு, மீசையில் ஒரே ஒரு நரைமுடி, நிறைய தலைமுடி, உதடுகள் தடிப்பாய், நிக்கோட்டின் கருப்பாய், நெற்றியில் சிந்தனை சுருக்கங்கள். நிச்சயமாய் புத்திசாலி. ஓகே மிஸ்டர் கிருஷ்ணன், இப்போ உங்கள் மனைவி காணாமல் போன தினத்தில் வீட்டோட சூழ்நிலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கிற விவரம் இதை சொல்கிறேன். டிஃபன் சாப்பிடலாம் முதல்ல. அவசரம் இல்லை, சொல்லுங்கள். நோனோ, அவ்வளவு தூரத்திலிருந்து வரவழைச்சு வெறும் வயிற்றுல என் சோகத்தை திணிக்க வேணாம். ப்ளீஸ். அறையை விட்டு வெளியேறி டைனிங் மேஜைக்கு அழைத்து சென்றார். மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ் கப்பில் இதமான வெந்நீரில் கை கழுவிக்கொண்டு மடியில் நாப்கின் விரித்து கொண்டு அமர்ந்தார்கள். சின்னதுரை பிளேட்டாய் சூடாய் ஐட்டங்கள் கொண்டு வந்து பரப்ப 15 நிமிடங்களில் சாப்பிட்டு முடித்த பின்னர், ஸ்வெட்டர் கொண்டாந்துருக்கீங்களா என்றார். எஸ், ஆஃபீஸ் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமில் உங்கள் சூட்கேஸை வைக்க சொன்னேன். போய் போட்டுட்டு வாங்க. வெளியில் கொஞ்சம் நடந்துக்கிட்டே பேசலாம். வெயிட் பண்ணுறேன். அந்த தனி அறைக்கு வந்து சுசி, ஆள் என்ன டைப் என்றான் கதவை சாத்தி. தானோ மனைவியை கொலை செஞ்சு சாமர்த்தியமாக மறைச்சிட்டு காணோம்னு வேடிக்கை பண்ணுற டைப். அடிப்பாவி, அடிப்படையிலேயே கை வைக்கிறியே. அதுக்கு மெனக்கெட்டு நம்மளை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? குருவித்தனமாக யோசிக்காமல் மலன்னு ஸ்வெட்டர் போட்டுக்கோ. அதுலேயும் ஏதாச்சும் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கியா? தாராளமாக என்று தன் ஸ்வெட்டரை அணிந்து பட்டன்களை பொறுக்கொள்ள அருகில் வந்து படித்தான். வார்ம் வெப்பன்ஸ். இதோ பார் சிசி, அந்த ஆள் பொண்டா தொலைச்சிட்டு நிற்கிறாரு. பேரோ கிருஷ்ணன். கற்பழிப்பு கொலைன்னு பேப்பரில் வருவேனி. அப்புறம் நான் உமா தோதுப்படுமான்னு பார்க்க வேண்டி வரும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் அப்போது ரேப் நடக்காமல் இருக்க என்கிட்ட ஒரு ஐடியா எப்பவும் உண்டு. என்ன இது? பேசாமல் இணங்கிடுதா? இல்லைனா அனாவசியமாக காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடாதா? பாவி, நீயே இன்வைட் பண்ணுவ போல இருக்கே. வந்து தொலை சீக்கிரம். வெளியே வந்து அதோடு சேர்ந்து கொள்ள பங்களாவை விட்டு வெளியேறி ஒரு மண் பாதையில் தென்றலில் நனைந்து கொண்டு நடந்தார்கள். பரத், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உமா ஊட்டியில் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா. மறுநாள் தான் வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு கோயம்புத்தூரில் வேலை இருந்தது. அன்னைக்கு ராத்திரி 9க்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டு டிரைவரை விட்டா. சமையல்காரன் சின்னதுரம் மட்டும்தான். நான் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி திருப்போ ராத்திரி மணி 8:30. டிரைவருக்கு வீடு ஊட்டியில் தான். தினம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே வருவான். டைம் ஆச்சுன்னு அவனை ஊட்டிலேயே இறக்கி விட்டுட்டு நானே காரை ஓட்டிக்கிட்டு பங்களாவுக்கு வந்தேன். பங்களா கதவு உள்ளே தாள் போடாமல் வெறுமனே சாத்தி இருந்துச்சு. உள்ள ஒரு லைட் கூட போடாமல் ஒரே இருட்டாக இருந்துச்சு. எனக்கு தூரத்தில் காரில் வர்றப்பவே ஆச்சரியம். ஹாலுக்கு வந்து எல்லா லைட்டையும் போட்டுட்டு சின்னதுரையை கூப்பிட்டேன், பதில் இல்லை. வித்யாவை கூப்பிட்டேன், பதில் இல்லை. கீழே ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு மாடிக்கு என் பெட்ரூமுக்கு வந்து பார்த்து உமாவோட ரூம், கெஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்தேன். வித்யாவும் இல்லை, சின்னதுரையும் இல்லை. நமக்கு பரிமான் தானே, அவன்தானே என்றாள் சுசிலா. ஆமாம், வரிசையாக சொல்கிறேங்க. எனக்கு எதுவும் புரியல. பங்களாவை சுற்றி டார்ச் எடுத்துக்கிட்டு அலைஞ்சு பார்த்தேன். என் ஆஃபீஸ் ரூமில் எனக்கு செய்தி எதுவும் வச்சிருக்காளான்னு பார்த்தேன். இல்லை. ஊட்டியில் டாக்டர் மாதேஸ்வரன் என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் ஒய்ஃபும் வித்யாவும் ரொம்ப சிநேகிதம். அவங்க இங்கே வருவாங்க போவாங்க. அவருக்கு ஃபோன் செஞ்சு கேஷுவலாக அவங்க ஒய்ஃப் எங்கன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு இருக்காங்கன்னாரு. ஊட்டியில் இவங்களை தவிர வேறு யாரையும் வித்யாவுக்கு தெரியாது. உமாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் செஞ்சேன். ஒருவேளை அவளை தேடி போயிருக்கலாமோன்னு. டாடி, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு புறப்படுறேன். ரோஸ் ஸ்லிப் அவள் கார்லேயே கொண்டாந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. அம்மாவுக்கு குட் நைட் சொல்லிடுங்கண்ணா. ஸோ அங்கேயும் போகலை. இந்த 2 சான்ஸ் விட்டால் வித்யா போகிறதுக்கு வேறு இடமே இல்லை. வாசலில் என் ஜீப் இருக்குது. மெயின் ரோட் போகணுன்னா கூட கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். மெயின் ரோட்டில் அந்த சமயம் பஸ் கூட எதுவும் இல்லை.
குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் சார். நீங்கள் பங்களா வந்தப்போ மணி என்ன? 9 ஆச்சு. பொதுவாக இங்கே எல்லாம் இருட்டு சீக்கிரமே வந்துடும் இல்லையா? ஆமாம். எத்தனை மணிக்கு வீட்டில் லைட்டெல்லாம் போடுவீங்க? 5 5:30க்கே லைட் போட்டுடுவோம். நீங்கள் வந்தப்போ பங்களா பூரா இருட்டாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஒரு லைட் கூட எரியலைன்னு சொன்னீங்க. ஸோ இருட்டின பிறகு உங்கள் பங்களாவில் யாருமே இல்லை. உங்கள் மனைவி காணாமல் போயிருக்கிறது 5:30க்கு முன்னாடின்னு தான் நாம் தீர்மானிக்கணும். அந்த சமயத்தில் மெயின் ரோடுக்கு நடந்து போகிறது கஷ்டம் இல்லையே? இல்லை. அந்த சமயத்தில் ஊட்டிக்கோ கோத்தகிரிக்கோ போகிற பஸ்ஸுகள் இருக்கும் இல்லையா? இருக்கும். சரி, மேலே சொல்லுங்க என்றான். 2 ஃபோன் கால்களுக்கு பிறகு நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஜீப்பை எடுத்துக்கிட்டு என்னோட எஸ்டேட்டை ஒரு ரவுண்டு நிதானமாக தீட்டு வழியெல்லாம் கூர்மையாக பார்த்துட்டு திரும்பி வந்தேன். பக்கத்தில் எந்த வீடும் கிடையாது. யாரையும் விசாரிக்கவும் முடியாது. ஃபோன் மூலமாக நபர் மூலமாக ஏதாச்சும் செய்தி வரும்னு ஒரு நம்பிக்கை. ஹால்லையே சிகரெட் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். ராத்திரி 10 மணிக்கு மேலே காலிங் பெல் சத்தம். நான் ஆர்வமாக போய் திறந்தா 2 கையிலையும் கூட நிறைய மளிகை சாமான் வாங்கிட்டு சின்னத்துறை. ஊட்டியிலேருந்து வர்றேன்னா. ஆமாம், மத்தியானம் 3 மணிக்கே சைக்கிளில் புறேன். நீங்களும் சின்னம்மாவும் ஊரில் இல்லாததால் சமையல் வேலை எதுவும் இல்லை. அதனால் சாமான் எல்லாம் வாங்கிட்டு ஊட்டியில் சினிமா பார்த்துட்டு வந்துடுறேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன்னு சொன்னான். எத்தனை மணிக்கு போனதா சொன்னா? மத்தியானம் 3 மணிக்கு. நீ சொன்னப்போ அம்மா எங்கே இருந்தாங்கன்னு கேட்டேன். கீழே ஹாலில் இருந்ததா சொன்னான். என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன். தலையெண்ண உரமையில் பெயிண்டிங் செஞ்சிட்டு இருந்தா சொன்னான். யாராச்சும் வந்தாங்களான்னு கேட்டேன். எஸ்டேட் மேனேஜர் வசந்த் மட்டும்தான் காலையில் வந்து போனதா சொன்னான். ஃபோன் எதுவும் வந்துச்சான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னான். வித்யாவை காணோமேன்னு அவன்கிட்ட சொல்ல எனக்கு பிடிக்கல. அம்மா எங்கேன்னு அவன் கேட்க ரூமில் இருக்காங்க, நீ போ சாப்பிட்டுட்டு தூங்குன்னுட்டேன். அப்புறம் ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. சரி, காலையிலையா ஏதாச்சும் நியாயமான காரணத்தோடு வந்துடுவான்னு காத்திருந்தேன். வரலை. காலையில் டிரைவருக்கும் சின்னத்துறைக்கும் அதிகாலையிலே புறப்பட்டு பெங்களூர் போயிருக்கிறதா சொல்லிட்டேன். குடும்பத்தில் இருக்கிற ஒரு பணக்கார வீட்டு மனைவி திடீர்னு காணோம்னா அது அவமானமான விஷயம் இல்லையா? அதனால் நான் யார்கிட்டையும் சொல்ல விரும்பலை. மறுநாள் பூரா பகலில் எம் பூரா தேடினேன், ஏதாச்சும் தகவல் கிடைக்குமான்னு. என் பங்களா எஸ்டேட் சுற்றுப்புறம் முழுக்க ஜீப்பில் அலசினேன். என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஃபோன் போட்டு வித்யா ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்கு. திரும்புகிறப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வருவேன்னா வந்தாலான்னு கேட்டேன். வந்தால் எனக்கு ஃபோன் செய்யுங்க, ஒரு அர்ஜென்ட் தகவல்னு சொல்லி. அப்புறம் உமா ஊட்டியிலேருந்து திரும்பினதும் தனியாக வச்சு எல்லாம் சொன்னேன். உடனே அழுதா. அம்மா மாதிரியே தைரியம் இல்லாத பொண்ணு. தெம்பா விஷயத்தை வெளியில் விடாத, அம்மாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது, கண்டுபிடிக்கலாம்னு தேத்தினேன். அப்புறம் உங்கள் நினைவு வந்து நேற்று உங்களை தொடர்பு கொண்டேன். தூரத்தில் பனி வளைந்த மலை குன்றுகளில் சடார் என்று இருள் படிந்தது. திடீரென்று வானம் பாவும் கருப்பாக, வாங்க மழை வருது, பங்களாக்குள்ளே போயிடலாம் என்றார். வேக நடையில் அவர்கள் நனையாமல் தப்பிக்க 100 அடிக்கு ஓட்டமாய் வந்து போர்ட்டிகோவிற்கு வந்தார்கள். மழை நிதானமாக ஆரம்பித்தது. வீட்டிற்குள்ளே வந்தார்கள். ஹாலின் ஓரமாய் துவங்கிய மாடிப்படிகள் அருகில் கணப்பு இருக்க அதன் அருகில் நாற்காலிகள் இருந்தன. இவர்கள் சென்று அமர்ந்ததும் சின்னதுரை வந்து ஃப்ளாடர் மாதிரி சமாச்சாரத்தை அழுத்தி ஏர்ஃப்ளை செய்து நெருப்பை தூண்டி வெப்பத்தை அதிகப்படுத்தினான். நீ போய் பிஸ்கட்ஸ் எடுத்துகிட்டு வா, மலை மேலே அடிக்கடி பசிக்கும். மிஸ்டர் பரத், இப்போது கவலையை உங்ககிட்ட சுமத்திட்டேன். பணத்தை பற்றி கவலையே இல்லை. வித்யா வேணும் எனக்கு. எங்கேயோ இருக்கா, ஏதோ சிக்கலில் இருக்கா. அவளை கண்டுபிடிச்சு என்கிட்ட சேர்க்கணும். நீங்கள் என்னோட எந்த கேள்வியையும் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், ஓகே? உங்கள் இல்வாழ்க்கை எப்படி? உங்கள் மனைவி சந்தோஷமாக தான் இருந்தாங்களா உங்களோட? நோ, அந்த கோணத்தில் போகாதீங்க தயவு செஞ்சு. ஜெம்சார் நாங்கள் மாறாத அன்பு வச்சுருந்தோம். எனக்கு துரோகம் செஞ்சுட்டு யாரோ ஒருத்தனோட போயிருக்காங்கிற ஒரு அசிங்கமான கற்பனை எல்லாம் வேணாம் உங்களுக்கு. சாரி, அது என் கற்பனை இல்லை. பல ஃபேனஃப்ளிஃபஸுகளில் ஒன்று. ஒவ்வொரு வாய்ப்பையும் கிளியர் பண்ணிக்கிட்டால் தான் அடுத்த வாய்ப்பை பற்றி சிந்திக்க முடியும். இந்த வாய்ப்பே இல்லை, நீங்கள் வேற யோசிங்க. எப்படி சார் அவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்க? 20 வருஷமாக வித்யாவோட பழகினவன் சார்னா. இதை விட அதிக வருஷங்கள் பழகின பிற்பாடு பெற்ற தாயையே எட்டிக்கிற கூட்டம் இல்லையா? இவ அப்படி இல்லை. என்ன குறை? செல்வமா, சுகமா, அதுவும் கல்யாண வேலை பொண்ணு இருக்கிறப்போ? நோ, வேற கேளுங்க. இருங்க, சின்னதுரை பிஸ்கட் எடுத்துகிட்டு வர்றான். அவன் வந்துட்டு போனதும் பேசலாம். அவன் வந்து போனதும் இந்த ஏரியா எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே வருது? ஊட்டி தான். உங்கள் ஒய்ஃபுக்கு தனி ரூம் இருக்கா? இல்லை, எங்கள் பெட்ரூம் தான் அவளோட ரூமும். அவங்க உடைகள் பொருட்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கா? ஆமாம், அந்த அறையை நான் பார்க்கணும். இப்போ இல்லை, நாளைக்கு காலையில். அதுக்கு முன்னாடி நீ சொன்ன தகவல்களை மனசுக்குள்ளேயே மறுபடியும் அசை போடணும்.
வாசல்ல ஒரு மொஃபட் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. கொஞ்ச நேரத்தில் ஹாலுக்கு சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு உள்ளே வந்தாள் அவள். என் டாக்டர் உமா என்றார். பகுதி 5. 2 ஃபிஸ் மிடியில் டாப்ஸ் மெலிசா இருக்க மலையில் நனைந்து அது சப்பக்கென்று கச்சிதமாய் உடல் ஒட்டி கொண்டிருக்க பளிச்சென்று உறுத்தின. அசடு அப்படியே வந்து, ஹலோ உமா, நீங்கள் தான் பரத், தெரியுது இவங்க என்றாள். 4 சென்டிமீட்டர் குளோபட்டில் தவழ்ந்த செயினை மட்டும்தான் பார்த்தான் பரத். இவ சுசிலா என்றான். மிஸ் சுசிலாவா? மிஸ்ஸஸ் பரத்தான்னு இன்னொரு கேள்வி கேட்கணுமா சார்? சே, அக்மார் பேச்சுலர்னா மிஸ் சுசிலா தான். அவள் சட்டென்று சிரித்து, ஐஎஸ்ஐ சீல் கூட காட்டுவீங்க போல இருக்கே. உமா, நீங்கள் முதல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுங்க என்றாள் சுசிலா அவசரமாக. 1 மினிட் வந்துடுறேன் என்று அவள் நடக்க, பரத் சுசிலாவின் காதருகே உதடசையாமல் ரெட் கலர் இன்னர் என்றான். வெல், நீங்கள் உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுங்க, காலையில் சந்திக்கலாம் என்று கிருஷ்ணன் எழுந்து மாடிப்படிகள் ஏறினார். கமான் பரத், வாங்க சீக்கிரம். என்ன அவசரம்? யூ உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். கௌரவமாக ரூமுக்குள்ளே தரலாம்னு நினச்சேன். 1 மினிட்ல வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்குல்ல மீ, அதுக்குள்ளே ரூமுக்குள்ளே போயிட்டா மரியாதையா? என்னது உமியா? செல்ல சுருக்கமா? ஒரு வசதிக்கு தானே டியர். இப்போது ஒன்று சீனை சுருக்கலையா? ஆமாம், அடுத்து சைஸ் வாங்குவான்னு நினைக்கிறேன். கரெக்டா யூஹோ? யோ என்றாள். லைட்டர் எடுத்து கிளிக் செய்து நெருப்பு மெட்டால் கூட வந்தாள். இப்போது வரப்போறீங்களா இல்லையா? எங்கே கூப்பிட்றீங்க அவரை என்று வந்தாள் உமா. இந்த குரலில் சுதந்திரம் கொடுத்து குலுங்கி அமர்ந்தாள். ஓ, நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா என்றாள் சுசிலா வைத்து. சுசிலா லைட்டரை அணைத்துவிட்டு, இது எந்த நாட்டு தயாரிப்புன்னு பார்த்து சொல்லுங்க என்று நீட்ட உமா இயல்பாய் வாங்கி திருப்பி திருப்பி பார்த்து ஜப்பான் என்று சொல்லி ஒரு முறை கிளிக் செய்து நெருப்பு உண்டாக்கியதும், ஓ, நீங்களும் ஸ்மோக் பண்ணுவீங்களா என்றாள் சுசிலா. உமாவின் முகம் கருக்க உடனே சமாளித்து, பலிக்கு பலியா? ஓகே பரத், கால் ஹிம் மிஸ்டர் பரத். பரவாயில்ல, இப்போ நான் உமான்னு கூப்பிட்டா கோச்சுக்கு போகிறீங்களா? சேச்சே, அதானே என் பேர். அதானே, பரவாயில்ல, நீங்கள் பரத்னே கூப்பிடுங்க. என்ன சொல்ல வந்து? பரத் பரத் என்று கொஞ்சம் வார்த்தைகள் தடுமாறினாள். சொல்லுங்க, எனக்கு எங்கள் அம்மா என்ற போது இன்ஸ்டண்ட்டாய் கண்ணீர் துளிகள் கன்னத்தில் உருள ஆச்சரியமாய் நிமிர்ந்தாள் சுசி. உமா, நோ ப்ளீஸ், ஏன் அலறீங்க? அப்பா சொன்னபடி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ளேயே ரொம்ப கலவரமாக இருக்குது. டாடி போலீஸ்கிட்டையும் போக வேணான்னுட்ட. இன்னையோட 4 நாள் ஆச்சு, தகவலே இல்லை. அப்பா விபரமாக சொன்னாரா? எல்லாம் சொன்னார். அவங்க காணாமல் போயிருக்கிறதுல ஒரு இயல்பு இல்லைன்னா. உமா புறங்கையில் வாயை நளினமாக பொத்தி கொண்டு விம்மினாள். அழாதம்மா, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது என்றாள் சுசி. அப்படின்னா எங்கே? முயற்சிக்கலாம். அவள் மேலும் விம்மி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஹார்லிக்ஸ் தானா? பளிச்சென்று சிறார். போங்க சார், நான் சீரியஸாக சொல்கிறேன். ஜோக் அடிக்கிறீங்களே. 2 நாளைக்கு மேலே நாங்கள் பிரிஞ்சதில்ல. இங்கே பாருங்க உமா, பளிச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க? இன்னதுன்னு புரியலை, ஆனால் விபரீதமாக என்னென்னவோ மனசுக்கு வருது. அது என்னென்ன சும்மா சொல்லுங்கள். யாரோ திடீர்னு வந்து கடத்திட்டு போய் பணம் நோக்கம்னா இந்நேரம் பிளாக்மெயில் ஆரம்பிச்சிருக்கணுமே. பணம் நோக்கம் இல்லைனா உங்கள் அம்மா அழகாக இருப்பாங்களா? ஏன் மாதிரியே அவங்களுக்கும் முகம், அப்போது அழகாக இருப்பாங்க. உடல் காரணம்னாலும் இந்நேரம் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவங்களா ஏதாவது பரத், என்னென்னவோ சொல்கிறீங்களே, இது ஒரு சாத்தியக்கூறு தானே? உறுதிப்படுத்தலையே. நாளைக்கு காலையிலேருந்து சுறுசுறுப்பாக இறங்கிடலாம். முதல்ல உங்கள் அம்மா ரூம், அவங்க உடைமைகளில் ஆரம்பித்து அப்புறம் இந்த பங்களா அமைப்பு, உங்கள் எஸ்டேட், இங்கே வந்து போகிற முக்கியமான மனுஷங்க, இவங்களோட அறிமுகம், படிப்படியாக போகலாம். நல்லதையே நினைக்கலாம். தேங்க்யூ பரத். உங்களை பார்த்து பேசுனதும் ஒரு தனி தெம்பு வந்திருக்கு எனக்கு. எனக்கும் தான் ஆச்சு. நான் சாப்பிட போகிறேன். மாடியில் லெஃப்டில் முதல் ரூம் என்னது. போர் அடிச்சா அங்கே வீடியோ இருக்குது, படம் பார்க்கலாம். உமா, சுசியை இந்த மாதிரி அவமானப்படுத்துறது நல்லா இல்லை. ஏன், நான் என்ன சொன்னேன்? என்ன ஸ்வீட்டி, என்னோட ஃபியான்சி ஏன் பக்கத்தில் இருக்கிறப்போ எனக்கு போர் அடிக்குமா? ஓ என்று சிரித்தாள். குலுங்கி நின்றன. கவலைப்படாத உமா, எனக்கு நிச்சயம் போர் அடிக்கும். நான் வெல்கம். ஓகே, குட் நைட் மிஸ் சுசி என்றவள் எழுந்து பரத்தின் காதருகே குனிந்து என்னவோ முணுமுணுத்து விட்டு போனாள். பரத்தும் சுசிலாவும் தங்கள் அறைக்குள் வந்ததும் ஸ்வெட்டரை இறுக்கி பிடித்தாள் சுசி. மரியாதையாக சொல்லுங்க, காதுக்குள்ளே என்ன சொன்னா? வேணாடு, சொல்லுங்க. அவள் சொன்னதை நான் செய்ய நீ அனுமதிப்பியா? என்ன சொன்னா அனுமதிப்பியா? கொலையா பண்ணிடுவீங்க? ஓகே,
பேச்சு மாறக்கூடாது. அவள் உன் ஸ்வெட்டரில் உள்ளதை படிச்சுட்டு ஹேவ் தெம்னு சொன்னா என்று 2 கைகளையும் தலையணையால் அடி வாங்கினான் பரத். பகுதி 6. எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் உமா ரூமுக்கே போயிடுறேன். நோ, நகராத என்று முறைத்தாள். ஏய், இதென்ன புதுசாக முறைப்பு? சுசி, என்னோட சுயரூபத்தை இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். பரத், என்னாச்சு? நான் உன்னை கற்பழிக்க போகிறேன் என்று அவள் தோளில் கை வைத்தான். சிரிக்கணுமா இதுக்கு? இல்லை, போராடணும் என்று கட்டி இணைத்து சட்டென முத்தமிட்டான். பரத், ஹேய் ராக்கல் என்று பிடித்து தள்ளினாள். நீ மோச சுசி, உன்கிட்ட வார்த்தை சுத்தமே இல்லை. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று என்றான் சிரித்து. புரியலை. நீ தானே சொன்ன கற்பழிக்க வந்தா இணங்கிடுவேன்னு. இப்படி பிடிச்சு தள்ளுறியே. வாத்தியார் இன்னைக்கு ரொமான்ஸ் மூட விட்டு வெளியில் வரதில்லைன்னு முடிவு பண்ணியாச்சா? வெளியே மலை, உள்ள அனல். கட்டிலில் சுசி, தரையில் பரத் என்று ஒரு போர்வையையும் தலையணையும் எடுத்து கீழே போட்டாள். உன் மேலே உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? உங்கள் மேலே அவநம்பிக்கை. துப்பறிகிறது நான், உனக்கு மெத்தையா? பெருமாள் மாடு மாதிரி எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு காலையில் ரூமை பார்க்குறேன்னு சொன்னீங்க. இதில் என்ன துப்பறிஞ்சிங்க இவ்வளவு நேரம்? சுசி, காரணத்தோடு தான் அப்படி சொன்னேன். என்ன காரணம்? கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் உண்மையானு தெரியல. உடனடியாக இறங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரி சமையல் கட்டிலேயே தூங்குற சின்னதுரை கிருஷ்ணன் இந்த பேரையும் ஒரு சின்ன அப்சர்வேஷன் பண்ண தீர்மானம். என்ன எதிர்பார்க்குறீங்க பரத்? ஒன்றுமில்லை, ஆனால் நான் கவனிக்க நினைக்கிறேன். ரகசியமான காரியங்கள் செய்ய பின்னிற சௌகரியம். கிராக்கு மாதிரி முழிச்சுக்கிட்டுருங்க, நான் தூங்குறேன். கொஞ்சம் இறக்கப்படு சுசி. எங்கள் தரையில் ஜிலீர்னு உடம்பு கூசுது பாரு. எவ்வளவு பெரிய கட்டில். ஒரு மூளையில் படுத்துக்கிறேன். என் நிழல் கூட உன் மேலே படாது. நகி மிஸ்டர் நகி. ஓகே, நீ தூங்கு. கொஞ்ச நேரம் எனக்கு போர் அடிக்கும். அடித்தா எனக்கென்ன, உனக்கென்ன? நீ தூங்கு. போர் அடித்தா வர சொல்லியிருக்கா. வீடியோ கேசட் என்னென்ன வச்சுருக்கான்னு தெரியல. மை காட் என்று எழுந்து உட்கார்ந்தாள். நோ, நான் தூங்க போகிறதில்ல. உங்கள் கூட நானும் அப்சர்வ் பண்ண போகிறேன். 2 பேர் பார்வையும் சரியில்லை. அப்படி வாடி குட்டி வலிக்கு. குட்டிக்கிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. எதை? சேம்லெஸ் இடியட். நாளைய புருஷன்டி. நாளைக்கு மரியாதை தந்துக்கலாம்ப்பா. இனிமே பேசினா டா போட்டுடுவேன். என் வாட்சில் 11:30 மணிக்கு அலாரம் செட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் தூங்கலாம். கண்டிப்பாக உன்னையும் எழுப்புறேன். தூங்கு. இன்னொரு விஷயம், திடீர்னு குளிருது மேலே வந்து படுத்துக்கங்கன்னா நான் வரமாட்டேன். இப்போவே சொல்லிட்டேன். கனவுலையும் சொல்ல மாட்டேன். குட் நைட். இரவு விளக்கை தவிர மற்ற விளக்குகளை அணைக்க பரத் போர்த்தி கொண்டு ரேடியத்தில் மணி பார்த்தான். 9 நெருங்கி கொண்டிருந்தது. கண்களை மூடிக்கொண்டான். சரியாய் அலாரம் கிக் கிக் என 2வது ஒலியிலேயே முழித்து சப்தத்தை நிறுத்தினான். கட்டிலின் மேல் போர்வைக்குள் சுகமாய் உறங்கிக் கொண்டிருந்தாள் சுசிலா. விட்டு எழுந்து ஓசையின்றி கதவை திறந்து கொண்டு வெளியே ஹாலுக்கு வந்தான். மங்கலான ஒலி நிசப்தம். மௌனப்படிகள் மெதுவாக சமையலறை நோக்கி நடந்தான். அடைந்து கை வைக்க கதவு லேசாய் திறந்தது. எட்டி பார்த்தான். கருப்பு நிற உள்ளன் போர்வை போர்த்தி சீர குரட்டையுடன் சின்னதுரை உறங்கிக் கொண்டிருந்தான். மறுபடியும் கதவை சாத்திவிட்டு ஹால் வந்து மாடிப்படியில் ஏறினான். சொல்ல பொருத்தமான காரணம் யோசித்தான். பாத்ரூம் சென்று சொல்ல முடியாது. அறைக்குள்ளேயே இருக்கிறது. சும்மா வாக்கிங் என்றால் முறைப்பார். தூக்கத்தில் நடப்பேன் என்றால் நம்ப மாட்டார். யோசனைகளோடு படிகளின் உச்சிக்கு வந்துவிட இடதுபுற உமாவின் அரைவாசலின் மேலிருந்த கண்ணாடியில் இரவு விளக்கின் சல்லிசான ஒளி மட்டும் தெரிய, வலதுபுறத்தில் இருந்த கிருஷ்ணனின் அறையின் வாசலில் தலையில் இருந்த நீல் செவ்வக கலர் கண்ணாடியில் உள்ளே டியூப்லைட் எரிவதற்கான அதிகமான வெளிச்சம். என்ன செய்கிறாரு? கால்களை பூனை கால்களாக்கி நெருங்கினான். இதயம் திடும் திடும் என்றது. சுற்றிலும் ஒரு தரம் பார்த்து கொண்டு சாவித்வாரம் வழியாக பார்த்தான் பரத். சாவித்வாரத்தின் நேர் எதிராக ஒரு ஃப்ளவர் வாஸ் தான் தெரிந்தது. படுக்கை மேஜை, பீரோ எல்லாம் வேறு பகுதியில் இருக்க வேண்டும். கண்களை என் கோணத்தில் வைத்து பார்த்த போதும் ஒன்றும் தெரியவில்லை. அதை தவிர காதை வைத்து உன்னிப்பாய் கேட்டான். ஒரு ஓசையும் இல்லை. விளக்கு அணைக்க மறந்திருக்கலாம், அல்லது ஏதாவது நாவல் படிக்கலாம், அல்லது முக்கியமான கடிதம் எழுதலாம், அல்லது கதவை தட்டி, சார், தாங்க முடியாத தலைவலி, சமாளிக்க முடியல, தொந்தரவுக்கு மன்னிக்கணும், மாத்திரை எதுவும் இருக்கான்னு கேட்குமா? கதவு திறக்கும்போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று ஏதாவது தெரியலாமே. சந்தேகப்படுவாரா? தட்ட வேண்டாம் என்று முடிவு செய்து திரும்பினான். மெதுவாக கீழே இறங்கி தன் அறைக்குள் வந்து சாத்தி கொண்டு படுத்து தூக்கத்தை தொடர்ந்தான். அறைக்கதவு தட்டப்பட்ட போது கண் விழித்தான் பரத். கட்டிலில் சுசிலா இல்லை. இணைந்த பாத்ரூமில் தண்ணீர் சத்தம் கேட்டது. மறுபடியும் கதவு தட்டப்பட மணி கொண்டு 6:45 போய் திறந்தான்.
கையில் ட்ரேயில் ஆவி பறக்க காஃபிகளோடு விபூதி பூசிய சின்ன திரை நின்று கொண்டிருந்தான். மேஜையில் வச்சுடுங்க, பல் விளக்காமல் சாப்பிட்றதில்ல. ஆமாம் சின்ன திரை, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 15 வருஷமாக இருக்கீங்க. முதலாளி அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்களா? இன்னும் வரலைங்க, பெங்களூர் போயிருக்காங்க. என்னைக்கு போனாங்க? வந்து வெள்ளிக்கிழமை. என்கிட்ட சொல்ல கூட இல்லை. மத்தியானம் நான் மளிகை சாமான் வாங்க ஊட்டிக்கு போகிறேன்னே, அப்போ கூட சொல்லலை. அப்புறம் ஏதோ ஆக்கள் வந்து போயிருக்காங்க. சமைக்கிறதுக்கும் வேறு வேலைகளுக்கும் நீங்கள் இருக்கீங்க. முதலாளி எஸ்டேட் வேலையாக போயிடுவார். முதலாளி அம்மாவுக்கு போர் அடிக்காதீங்க? அதுவும் வேலை செய்யாமல் என்ன செய்வாங்க? இங்கே பூவெல்லாம் மாற்றி அழகு பண்ணுவாங்க, ஏதாச்சும் எம்ப்ராய்டரி பண்ணி பெயிண்ட் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா வாட்ச் டவரில் ஏறி மணிக்கணக்காக வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அதான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. வாட்ச் டவரா? அப்படின்னா பங்களாவை இன்னும் சுற்றி பார்க்கலையா நீங்கள்? இல்லையே. அப்போது டிஃபன் சாப்பிட்டுட்டு ஐயா கிட்ட சொல்லிவிட்டு முதல் காரியமாக சுற்றி பின்பக்கம் தோட்டத்தில் எத்தனை வகை ரோஜாப்பூ இருக்குது தெரியுமா? இதெல்லாம் சின்னம்மா சேர்த்தது. தோட்டத்தில் உயரமாக வாட்ச் டவர் இருக்குது. வளைஞ்சு வளைஞ்சு இரும்பு படியில் ஏறி போனால் கண்ணாடி கொண்டு ஃபைனாக்குர் இருக்குல்ல, அதுலேயே ரொம்ப சக்தியோடு உள்ளதை வச்சுருக்காரு. அது வழியாக எல்லா திசையிலையும் திருப்பி திருப்பி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் பொழுது போகிறதே தெரியாது. நான் வர்றேன், ஐயாவுக்கு காஃபி தரணும். அவன் சொல்ல பாத்ரூம் கதவை திறந்து ஒரு அகலமான துண்டை இறுக்கமாக கொண்டிருந்த சுசிலா வெளியே வந்தாள். குட் மார்னிங் சிசி. குட் மார்னிங். சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க பரத். இது ஏய், காலங்காத்தால தப்பான இடத்துல பார்க்காத மேன். 15 நிமிஷத்தில் அவர்கள் ரெடியாகி ஹாலுக்குள் வர குட் மார்னிங் என்று ஃப்ரெஷ்ஷாய் படியிறங்கி வந்தார் சலவை உடையில் கிருஷ்ணன். என்ன சார், ராத்திரி ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சது ரூமில் என்றான் பரத். ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். மனசை மாற்றுறதுக்காக. உங்களுக்கு எப்படி தெரியும்? தண்ணி தாகம் எடுத்து குடிக்கிறதுக்காக சமையல் அறைக்கு போனேன். இங்கேருந்து பார்த்தா தான் உங்கள் ரூம் வாசல் தெரியுதே. சரி வாங்க சாப்பிடலாம். உமா, அவன் இன்னும் எந்திரிக்கலை, சோம்பேறி. 7:30 தான் எந்திரிப்பா. நாம் சாப்பிடலவா? சாப்பிட்டு முடித்ததும் நேராக உங்கள் பெட்ரூம் என்றான் பரத். வந்தார்கள். நட்சத்திர ஹோட்டலின் டீலக்ஸ் ஷூட் போல இருந்தது அறை. இன்ச்சுக்கு இன்ச் பணம் விளையாடி இருந்தது. ஏராளமாக போர்டுகள், தனியாக எழுதும் மேஜை, மெல்லிய ஸ்க்ரீன்கள், இதமான இயற்கை கொண்ட 10 அடிக்கு 10 அடி வெளிநாட்டு போஸ்டர்கள், கொத்து விளக்கு, உண்மையான உள்ளணில் போர்வைகள். லெஃப்ட் சைடு இருக்கிற 4 கபோர்டும் வித்தியாவது. இந்தாங்க, இதில் சாவிகள் இருக்குது. நிதானமாக பாரு. நான் என் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். கிருஷ்ணன் போனதும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி நாம் ரூமை செட் செய்யணும் என்றாள் சுசி. செய்யலாம். ஒன்று கிருஷ்ணன் மாதிரி எனக்கு கம்பெனிஸ் எஸ்டேட் இருக்கணும், இல்லைனா அவர் வித்யா மாதிரி என் ஒய்ஃப் அழகாக அமையணும். வித்யாவை எப்போ பார்த்தீங்க? ரூமுக்குள்ளே வந்தால் ஜிலு ஜிலுன்னு தொங்குறத மட்டும் பார்க்கக்கூடாது. கட்டில் தலைமாட்டில் பாரு. கிருஷ்ணன் அண்ட் வித்யா. உமா சொன்ன மாதிரி 2 பேருக்கும் ஒரே மூஞ்சி என்று நடந்து அந்த ஃபோட்டோ ஸ்டாண்டை கையில் எடுத்தான் பரத். கட்டவரலத்துங்க புரியாமல் பார்த்தான். ஃபோட்டோ மேலே கண்ட இடத்துல தொட்டுக்கிட்டு ச்சே என்று அவனிடம் பிடுங்கி, அவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாது, கழுத்தில் சுருக்கம். ஒத்துக்க மாட்டே யூ லேடிஸ். 40 வயசில் சுருக்கம் விழாதா? சின்ன வயசில் உமா மாதிரி இருந்திருப்பாங்க சிக்குன்னு. வந்த வேலையை பார்க்குறீங்களா? பரத் சாவிகளை மாற்றி மாற்றி போட்டு அந்த 4 கபோர்டுகளையும் திறந்தான். உடைகள் உடைகள் வரிசையாக ஹேங்கர்களில் ஒரு ஷோரூம் திறக்கலாம் போல உடைகள். பெரும்பாலும் சேலைகள், உள்பாவடைகள், ஜாக்கெட், மேக்கப் சாதனங்களின் ஸ்பேர் பார்ட்ஸ், குடைகள், சூட்கேஸ்கள், பொம்மைகள், உதவாத பிளாஸ்டிக் குப்பைகள், மணிகள், ஒவ்வொரு நிறத்திலும் செருப்புகள். ஃபோட்டோ ஆல்பங்களை மட்டும் தனியே எடுத்துக்கொண்டான். நின்றவாறே ஒரு ஆல்பத்தை வேகமாக புரட்டினான். கல்யாண ஆல்பம். மற்றொன்று கிருஷ்ணன் வித்யாவின் ஹனிமூன் பயணங்களில் எடுத்த படங்கள். அரை மணி நேரத்திற்கு மேல் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்கிறோம் என்று புரியாமலேயே உன்னிப்பாக அந்த கபோர்டுகளை அலசினான். சிந்தனையை சொடுக்கி இழைப்பதாய் காணாமல் போனதன் தொடர்பாய் எதுவும் இல்லை. கிருஷ்ணன் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார். என்ன பார்த்தீங்களா? பார்த்தேன். உங்கள் மனைவிக்கு யார் கடை போடுவா? நான் வெளியூரில் இருந்தால் போடுவேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ அவங்க அப்பா இல்லை, அம்மா தான். உடன்பிறப்புகள் இல்லை. அம்மாவும் இறந்தாச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடி அவள் சைடில் மற்ற உறவுக்காரங்களோட டச் விட்டு போச்சு. யாரோடவும் எங்களுக்கு தொடர்பில்லை. சரி, உங்கள் மனைவி தன்னை அழகுபடுத்திக்கிறதுல எப்படி? ரொம்ப சிரத்தையாக செஞ்சுக்குவா. மேட்சிங் விஷயத்தில் கரார். தேடி தேடி வாங்குவா. மஞ்சள் நிற சேலைனா வளையல், தோடு, செருப்பு, கைப்பை எல்லாம் அதே கலர் வாங்கிடுவா. கவனித்தேன். பல கலர்களில் செருப்பும் கைப்பையும் பார்த்ததால தான் கேட்டேன். இன்னொரு கபோர்டில் உங்கள் சின்னதுரை சொன்ன மாதிரி ஒரு தலையண உரையில் பெயிண்டிங் பாதியோடு இருக்குது. இப்போ ஒரு கேள்வி, ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா?
வெள்ளிக்கிழமை அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? சேலை தான். என்ன கலர் சேலை? ஒயிட். ஆ, நல்லா ஞாபகம் இருக்குது. டார்க் ரெட் கலரில் சான் சேலை கட்டியிருந்தா. ரெட் ரோஸ் தலையில் வச்சுருந்தா. ரெட் வளையல், ரெட் தோடு, எல்லாம் ரெட். எப்படி இவ்வளவு கரெக்டாக சொல்கிறேன்னா, நான் ஊருக்கு புறப்படுறப்போ இப்படி ரெட் கலரில் டேஞ்சர்னு சொல்கிற மாதிரி நிற்கிறியேன்னு ஜோக் அடித்தேன். குங்குமம் ரெட் கலர் இல்லையா? அது மங்களமான பொருள் இல்லையான்னு என்னை மடக்கினா. வெரி குட். இங்கே வந்து பாருங்கள். கீழறையில் இருக்கிற செருப்புகளில் ரெட் கலர் ஜோடி இங்கே இருக்குது. மேலறையில் ரெட் கைப்பையும் இருக்குது. ஸோ அவங்க இயல்பாக புறப்படலை. செருப்பை கூட போட்டுக்காமல் வெளியில் போயிருக்காங்க. சின்னதுரை பேசிட்டு போனது 3 மணிக்கு. வீட்டில் லைட் போடுறது 5:30 மணிக்கு. இதுக்கு நடுவில் தான் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் உங்கள் மனைவி அவசரமாக வெளியேறிருக்கு, இல்லை வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. என்னை பயமுறுத்தாதீங்க பரத். எல்லாமே யூகம்தான். இந்த ரூமை மறுபடியும் நான் பார்க்குறேன். உங்கள் பங்களாவை முழுக்க சுற்றி பார்த்துடலாம் முதல்ல. ஓ, வாங்க. மூவரும் வெளியேறி படிகளில் இறங்கிய போது ஹாலில் கண்ணாடி அணி இளைஞன் ஒருவன் காத்திருந்தான். இவர் வசந்த், என் எஸ்டேட் மேனேஜர். இவர் பரத், இவங்க சுசிலா, என் கெஸ்ட்டு என்றார் கிருஷ்ணன். ஹலோ வினார்கள். எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஊட்டியில் வீடு இருக்குது சார். எனக்கு பைக் வாங்கி தந்திருக்காரு. பர்ஃபெக்டான ஆள் பரத். பைசா சுத்தமாக கணக்கு வச்சுருப்பாரு. ஓகே. என்ன வசந்த், இன்றைக்கி பிளான்டேஷனுக்கு ஆட்கள் வர்றாங்களாமா? புது ரேட்டுக்கு ஒத்துக்கிட்டாதான் இறங்குவாங்களாம். மருதோட வேலையா எல்லாம்? சரி. எவ்வளவு வித்தியாசம் இது? ஒரு நாளைக்கு மட்டும் 400 ரூபாய்க்கு மேலே வரும். வேறு வழி. நாம் டீயை கொண்டு போய் போர் கொட்டிட்டு அவங்க செக் கொடுக்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க சட்டம் பேசுகிறாங்க. சரி, வர சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருங்க. நான் அப்புறம் இவங்களையும் அழைச்சிட்டு வர்றேன். சரி சார், சியூ என்று சென்றான் வசந்த். பைக் புறப்படும் ஓசை கேட்டு தோய்ந்தது. பங்களா முழுக்க சுற்றி பார்த்தார் பரத். ஒவ்வொரு இடத்தின் அமைப்பையும் மனதில் பதிந்து கொண்டான். அறைகளின் ஜன்னல்களை, வெண்டிலேட்டர்களை கவனித்தான். கதவுகளின் தாழ்பால்களை கவனித்தான். பின்புறம் வந்தார்கள். நடுவே பாதை விட்டு 2 பக்கங்களும் நிறமாய் ரோஜா செடிகள் காற்றில் தத்தளித்து கொண்டிருக்க, என்று ஒரு பூவை பறிக்கப் போன சுசீலா கிருஷ்ணனை பார்த்தாள். பறிச்சுக்கம்மா, எல்லாம் யாரும் உபயோகிக்கிறாங்க. மலர்ந்து உதிர்ந்துடும் பாதி. அவளும் இல்லையே. இந்த பங்களாவை 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினப்பவே இந்த தோட்டம் இருந்துச்சு. நான் வாங்கின நபர் ஒரு இங்கிலீஷ்காரன்கிட்ட இருந்து வாங்கினாராம். எவ்வளவு உறுதியாக இருக்குது பாருங்க கட்டிடம். எத்தனை தடவை எர்த்ட்ரம்மர் வந்துச்சு ஊட்டியில். அசையிலையே அந்த கட்டிடம். அதோ பாருங்க, இந்த மாதிரி வாட்ச் டவர் இப்போ அமைக்கிறதுனா முடியுமா? அப்படின்னா கொடிக்காரன் குண்டா என்றாள் சுசி. சிரித்தார் கிருஷ்ணன். இல்லைம்மா, அப்சர்வேட்ரி மாதிரி கட்டி வச்சுருக்கான். மேலே 4 பக்கமும் கிளாஸ் கொண்டு, நடுவில் ஒரு பவர் பைனாக்குலர். அவ்வளவுதான். மேலே ஏறி போய் அது வழியாக எல்லா சைடும் திருப்பி சீன்ஸ் பார்க்கலாம். வாவ், போலாமா நாம? ஷியர். ரோஜா செடிக்கு நடுவே பாதையில் நடந்தார்கள். பங்களாவின் பின்பக்க முள்வேலி காம்பவுண்டின் ஓரமாக கிட்டத்தட்ட 1.5 தென்னை மர உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது அந்த டவர். இரும்பு வளைந்து அதன் வயிற்றுக்கு போயின. முதலில் கிருஷ்ணன் ஏற, பின்னால் சுசியை தொடர்ந்து பரத் ஏறினார். மூவரும் மேலே வந்தார்கள். ஏறி வந்த தன் வழியை தவிர இப்பொழுது அவர்களை சுற்றியும் என் கோணத்தில் கண்ணாடி கொண்டு, நடுவில் ஸ்டாண்டில் தப்பட்ட பெரிய சைஸ் பைனாக்குலர். முதல்ல நான் பார்க்குறேன் என சுசி அதை தொடப்போக, அதை தொடாத என்றான் பரத் அவசரமாக. கிருஷ்ணனும் சுசிலாவும் திரும்பி பரத்தின் முகத்தை கேள்விக்குறிகளோடு பார்க்க, ஒரு நிமிஷம் என்று அவன் குனிந்து கீழே கிடந்த சிவப்பான ஒரு சின்ன வஸ்துவை எடுத்தான். என்ன பரத் அது? மிஸ்டர் கிருஷ்ணன், இதை உன்னிப்பாக பாருங்க. தெரியல? வாடிப்போன சிவப்பு ரோஜா. எஸ். அதுக்கென்ன? அதுக்காக இதை ஏன் தொட வேணாம்னு சொன்னீங்க? மை காட், உங்களுக்கு புரியல. இது மங்கி போயிடலை, வாடித்தான் போயிருக்கு. 5 நாள் வாடலாக இருக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் மனைவி சிலை கட்டி சிவப்பு ரோஜா வச்சுருந்ததா சொன்னீங்க. எஸ். இது அந்த ரோஜாவாக இருக்கலாம் இல்லையா? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வித்யாவோட முக்கியமான பொழுதுபோக்கு இந்த வாட்ச்டவரில் நின்று வேடிக்கை பார்க்குறது தான். அன்னைக்கு இங்கே வந்து வேடிக்கை பார்த்துருக்கலாம், அப்போ விழுந்திருக்கலாம் என்றார் கிருஷ்ணன் பதட்டமாக. பதறாதீங்க, உங்கள் மனைவியோட பூ தான் இது. வெயிட், பைனாக்குலரை தொடா. இப்போது அது எந்த திசையில் இருக்கோ, என்ன காட்சியை காட்டுதோ அதை நான் பார்க்க விரும்புகிறேன். பரத் பைனாக்குலரின் பார்க்கும் பகுதியில் அதை தொடாமல் கண்களை மட்டும் பொருத்தி பார்த்தான். பகுதி 7. பைனாக்குலர் கீழ் நோக்கி இருக்க
பரத்தின் பார்வையில் தெரிந்தது தொலைதூரத்து சமவெளி, கொஞ்சம் கரடு முரடாயிருந்த சமவெளி. சற்று தள்ளி சின்ன பெரிய பாறைகள் தெரிய, இந்த பக்கம் மரங்கள் மரங்கள். என்ன தெரியுது பரத் என்றார் கிருஷ்ணன். கமான், தொடாம நீங்களே பாருங்க என்றான். பார்த்தார். பார்த்துவிட்டு, இது ஒரு ரிமோட்டான பிளேஸ் பரத். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளே நடந்து வந்தாதான் இந்த பாறைகள் பகுதி வரலாம். ஒரு பெரிய பாறையாக தெரியுதே, அதுக்கு மறுபக்கம் படு பாதாளம். இந்த பக்கம் தெரியுது மரங்கள். அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது. லவ்லி பிளேஸ், ஆனால் டேஞ்சரஸ் பிளேஸ். எப்படி இவ்வளவு சரியாக சொல்கிறீங்க? என்ன சார் இது? கிட்டத்தட்ட 20 வருஷமாக இங்கே இருக்கேனா. ஒவ்வொரு லொக்கேஷனும் எனக்கு அத்துப்படி. டூரிஸ்ட் போட் கைடில் போட்டிருக்கிற எங்கள் மட்டும்தான் நீங்கள் நீலகிரியில் பார்த்துருப்பீங்க. நான் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எவ்வளவு டீப்பாக எல்லாம் போயிருக்கேன் தெரியுமா? முந்தியெல்லாம் நான் வேட்டைக்கு போனேன். அப்போது இப்போ பார்த்தோமே, இந்த டென்ஸ் ஏரியாவுக்கு தான் போவோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். ஐசி என்று யோசித்தான். சுசிலா ஃபைனாகுலர் வழியாக பார்த்தார். சுற்று வட்டாரத்திலே ஒரு வீடு கூட தெரியலையே என்றாள். நான் ஒருத்தந்தான் இங்கே இருக்கேன். அடர்த்தியாக மரங்கள் இருக்கே, அது வழியாக ரொம்ப உள்ளே போனால் சில வீடுகள் இருக்குது. அழுகா இனம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அவங்க கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. பரத் மறுபடியும் பயனர் வழியாக பார்த்து கொஞ்சம் நகர்த்தி வேறு பகுதிகள் பார்த்து விட்டு பெருமூச்சு விட்டான். என்ன யோசனை? ஃபைனாகுரல் வழியாக ஒரு வீடு தெரிஞ்சா அதை வச்சு கொஞ்சம் கற்பனையை தூண்டலாம்னு நினச்சேன். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சமவெளியாக பகுதி. ஏன் சார், இப்போ நாம் பார்த்த இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போக முடியுமா? தாராளமாக. வீட்டில் காரை நிறுத்திட்டு நடக்கணும். நடப்பீங்களா? ஷியர். எப்போ போகலாம்? இந்த நிமிஷமே. எவ்வளவு நேரமாகும்? 20 நிமிஷத்தில் போயிடலாம். காரில் 5 நிமிஷம் பயணம்தான். ரோட்டில் இருந்து உள்ளே 15 நிமிஷம். வேகமாக நடந்தால் 10 நிமிஷம். மிருகம் வருமா? அதெல்லாம் 10 வருஷம் முந்தி. இப்போ வர்றதில்லை எதுவும். எல்லாம் டீப் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுச்சு. எதுக்கும் நாம் ஆயுதம் எடுத்துக்கலாம். கத்தியா? வேணாம், நான் லைசன்ஸ் பிஸ்டல் வச்சுருக்கேன். மூவரும் டவரிலிருந்து கீழே இறங்கினார்கள். முதலில் கிருஷ்ணன் முன்னால் நடக்க நிதானித்து தொடர்ந்தனர் பரத்தும் சுசிலாவும். நினைவில் வச்சுக்கோங்க பரத். என்ன? பிஸ்டல் வச்சுருக்காராம், அதனால் உமா கிட்ட வாலாற்ற வேணாம். உயிருக்கு பயந்தவனானா? பாவம். ஃபைனாகுலரில் என்னவோ எதிர்பார்த்தீங்க இல்லை? இப்போ கூட என்னவோ எதிர்பார்க்குறேன் சுசி. என்ன? அதான் தெரியல. பேசிக்கொண்டே பங்களாவின் உள்ளே வந்ததும், நீங்கள் உட்காருங்க சோஃபாவில், நான் போய் பிஸ்டல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்ற கிருஷ்ணன் படிகளில் ஏறினார். பரத் சோஃபாவில் அமர்ந்து நேற்றைய தினசரியை புரட்ட குட் மார்னிங் என்று டைனிங் ஹாலில் இருந்து வந்தாள் உமா. இறுக்கமாக ஜீன்ஸ் அணிந்து சட்டை அணிந்து மலையாள முண்டு போல அதன் முனைகளை உயர்த்தி முடிச்சிட்டு இருந்தாள். ராத்திரி போர் அடிக்கலையா என்றால் கண்ணடித்து. சுசி, என்னவோ கேட்குறாங்க பாரு என்றான். முறைத்த சுசி, போர் அடிச்சிருந்தா வந்திருப்பாரு வீடியோ பார்க்க. பாவம், கதவை திறந்து வச்சுருந்தீங்களா உமா? அப்பா, எவ்வளவு விஷயம் உங்கள் வார்த்தையில். சும்மா ஃபன் தானே. ஃபோர்ட்ஸ் யூ மேடம் என்றாள். மாடிப்படிகளின் உச்சியில் தோன்றிய கிருஷ்ணன் பரபரப்பாக, பரத் மேலே வாங்கலை என்றார். நீங்கள் பேசிக்கிட்டுருங்க என்று மேலே வந்தான். தன் அறைக்குள் அழைத்து வந்த கிருஷ்ணன், ஏன் பிஸ்டலை காணோம் மிஸ்டர் பரத். என்ன காணமா? நல்லா பாருங்க, எங்கே வச்சுருந்தீங்க? லோடட் பிஸ்டல் அது. எப்பவும் தயாராக என் தலைமாட்டில் மெத்தைக்கு அடியில் வச்சுருப்பேன் பரத். இப்போ காணோம். பரத்தும் கிருஷ்ணனும் அந்த மெத்தையே அப்படியே 2 பக்கமும் பிடித்து தூக்கி பார்த்தார்கள். இல்லை, ஃப்ரெஞ்ச் மேக் கையடக்க பிஸ்டல். சரி, நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. இங்கே தான் இருந்ததா? 6-7 வருஷமாக வச்சுருக்கேன் அதை. அதுக்கு இதுதான் இடம். நான் தான் தொடுவேன், நான் தான் சுத்தம் செய்வேன். கடைசியாக எப்போ சுத்தம் செஞ்சீங்க? 1 மாதம் இருக்கும். உங்ககிட்ட பிஸ்டல் இருக்குது உங்கள்கிட்ட யார் யாருக்கு தெரியும்? என் மனைவிக்கும் உமாவுக்கும் மட்டும்தான் தெரியும். வேலைக்காரங்களுக்கு கூட தெரியாது. மெக்கடியில் தான் பிஸ்டல் இருக்குன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியுமா? நல்லா தெரியும். உமாவை ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. கிருஷ்ணன் அங்கிருந்தே உமாவை அழைக்க அவசரமாய் வந்தாள். ஏன் பிஸ்டல் எடுத்தியா? நானா? மை காட், அதை பார்த்தாலே எனக்கு பயம். தொடக்கூட உதறும். நீங்கள் எம்டி பிஸ்டலை சுத்தம் பண்ணினாலே பதறும். நான் ஏன் எடுக்கிறேன்? இங்கே மெத்த கடியில் இல்லைம்மா. எங்கே போச்சு? உங்கள் பெட்ரூமுக்கு வந்து யார் அதை எடுப்பா? பரத் சிந்தனையில் இருந்தான். என்ன பண்ணலாம் பரத் இப்போது? மிஸ்டர் கிருஷ்ணன், உங்கள் மனைவி காணாமல் போனதுக்கும் துப்பாக்கி காணாமல் போனதுக்கும் ஏதோ சம்மந்தம் நிச்சயமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை சிவப்பு ரோஜா வச்சுருந்தாங்க. அந்த ரோஜா டவரில் கிடக்கிறதுன்னு வச்சுக்கிட்டா ஏதோ ஒரு நெருடல். இனம் புரியாத ஒரு காட்சி குழப்பமாக என் மனசில் வருது. நாம் திட்டமிட்டபடி அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்களாக வாங்க. என்ன சொல்கிறீங்க? எந்த ஸ்பாட் என்றால் உமா. சொல்கிறேன், போய்கிட்டே வாங்க. இறங்கி வந்தார்கள்.
உமா, இங்கேயே நீ இரு, நாங்கள் போயிட்டு வர்றோம் என்றார் கிருஷ்ணன். நானும் வர்றேனே டாடி. வேணாம், நீ இரு. வெளியே வந்து காரில் கிருஷ்ணன், பரத், சுசிலா மூவரும் ஏறிக்கொள்ள டிரைவர் ஸ்டார்ட் செய்து, நாம் வேட்டைக்கு போவோம் இல்லையா, முன்னாடி அங்கே போகணும் போ என்றார் கிருஷ்ணன். கார் எஸ்டேட்டை விட்டு வெளியேறி மெயின் சாலைக்கு வந்து ஏமான சாலையில் நிதானமாக ஓடி 5 நிமிடம் கழித்து கார் நுழைய முடியாத பாறைகள் அடர்ந்த ஒரு பக்கு அருகே வந்து நின்றது. வாங்க என்று கிருஷ்ணன் நடக்க அவர்கள் தொடர்ந்தார்கள். கதகதப்பான வெளிச்சம் இருந்தாலும் குப் குப்பென்று பனிக்காற்று வீசியது. பனி ஐஸ்கிரீம் தின்று உதடுகளில் வலிய விட்ட மலைக்குன்றுகள், தூரத்தில் செடிகள் என்றிருக்க பாதையில் முளைத்திருந்த புற்கள் வியர்த்திருந்தன. சாலையை விட்டு விலகி நடந்து கொண்டே இருக்க கிருஷ்ணன் சொன்னபடி 12 நிமிஷத்தில் சமவெளி, பாறை, காடுகள் மூன்றும் சந்தித்து கொள்ளும் அந்த இடத்தை அடைந்தார்கள். வந்தாச்சு, இந்த இடம்தான் நாம் பார்த்தது. நம்ம பங்களா தெரியுமா இங்கேருந்து? அதோ ஓரடி ஸ்கேல் சைஸில் தெரியுதே, அதான். வாவ், இவ்வளவு தூரம், எவ்வளவு பவர்ஃபுல் ஃபைனலர் என்றாள் சுசிலா. என்ன என்ன உங்கள் ஐடியா மிஸ்டர் பரத்? வெயிட் என்று மௌனமாக 2 களையும் பின்னால் கட்டிக்கொண்டு மெதுவாக தரையை பார்த்து கொண்டே நடந்தான். 20 அடி தள்ளி சென்று திரும்பி, ஏன் சார், பொதுவாக இங்கே யாரும் வர்றதுண்டா? நன்னனே, படுகு ஜாதிக்காரங்க அவங்க தான் சமயத்தில் மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு இந்த பக்கம் வருவாங்க. அதுவும் எப்போவாவது. வேற வழி இருக்கு அவங்களுக்கு. பரத் மேலும் அவர்கள் இருவரையும் விட்டு விலகி நடந்தான். கொஞ்சம் புற்கள் வளர்ந்திருக்க ஓரிடத்தில் சட்டென்று நின்றான். கண்களை இடுக்கி பார்த்தான். குனிந்து உட்கார்ந்தான். மை காட், இங்கு வாங்க என்றான். இருவரும் ஓடி வந்தார்கள். இதோ பாருங்க. அவன் காட்டிய இடத்தில் 5 சென்டிமீட்டர் வட்டத்திற்கு புற்கள் பொசுங்கி போய் கருகி இருக்க அதன் நடுவிலிருந்து வந்த சின்ன பொருளை ஜாக்கிரதாய் கையில் எடுத்து உள்ளங்கையில் வைத்து காட்டினான் கிருஷ்ணனிடம். திக் என்றது அவருக்கு. அவசரமாக தன் கையில் எடுத்து பார்த்து ஆராய்ந்து, பரத், இது என்னோட கை துப்பாக்கியில் பயன்படுத்துகிற அதே சைஸ் கொண்டு. என்ன அர்த்தம்? எனக்கு எதுவுமே புரியலையே. எனக்கு கொஞ்சம் புரியுது மிஸ்டர் கிருஷ்ணன். என்ன? டவரில் வாடி போன ரோஸ் பூவை பார்த்தோமா? ஆகையினால வெள்ளிக்கிழமை நீங்கள் கோயம்புத்தூர் போனப்புறம், சமையல்காரனும் போனப்புறம் பெயிண்டிங் வேலையெல்லாம் நிறுத்திட்டு போர் அடிச்சு போய் டவரில் வந்து நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க மனைவி. சரியா? சரிதான். டவரை விட்டு அவங்க கீழே இறங்குறப்போ கடைசியாக பார்த்தது இந்த சமவெளியைத்தான். சரியா? ஆமாம். உங்கள் பர்சனல் பிஸ்டல் அங்கே காணோம். அதோட குண்டு ஒன்று இங்கே புல்லை தீச்சிருக்கு. அப்படின்னா செருப்பு கூட போட உங்கள் மனைவி உங்கள் பிஸ்டலை எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். டவர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த உங்கள் மனைவி திடீர்னு பிஸ்டலை எடுத்துக்கிட்டு இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? ஏதாவது மிருகம் வர்றதை பார்த்துட்டு அதை வேட்டையாடலாம்னு ஒருவேளை என்று இழுத்தாள் சுசிலா. இருக்கவே முடியாது. எவ்வளவு கோலைன்னு ஏற்கனவே சொன்னேனே. அவ்வளவு கோலையான ஒரு பொண்ணை துப்பாக்கியை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் தள்ளி வரவழைக்கணும்னா இங்கே என்னமோ விசித்திரமாக நடந்திருக்கு. துப்பாக்கிங்கிறது மிரட்டுறதுக்கும் பாதுகாப்புக்கும் காப்பாற்றுறதுக்கும் கொலைக்கும் தற்கொலைக்கும் பயன்படுத்தலாம். இங்கே உங்கள் துப்பாக்கி சுற்றுக்கு. அதை எடுத்துகிட்டு வந்தது உங்கள் மனைவிங்கிறதால அவங்க தான் சுற்றுக்காங்கன்னு நாம் முடிவுக்கு வந்தாகணும். மை காட், அவளுக்கு சுட தெரியாது சார். கரெக்ட். அதனால தான் குண்டு குறி தவறி புல் மேலே பாஞ்சிருக்கு. குறியா? அப்போது யாரை சுட இங்கே வந்தா? அதே கேள்வி தான் எனக்கு பதில் வேணும். இது கொஞ்சம் பெரிய சமவெளி. எனக்கு என்னவோ இந்த கேள்விக்கு பதில் இங்கேயே கிடைக்கும்னு தான் தோணுது. 3 பேரும் வெவ்வேறு திசையில் நடந்து போவோம். தரையை உன்னிப்பாக கவனிப்போம். வித்தியாசமாக எதை உணர்ந்தாலும் சொல்லுங்கள், ஓகே? பரத் மேலும் நடக்க சுசிலாவும் கிருஷ்ணனும் வேறு வேறு நடக்க ஆரம்பித்தார்கள். மெதுவாக 20 அடி நடந்த பரத் உத்ராட்ச கொட்டை போல வட்டமாக இருந்த அந்த மரத்தினால் ஆன நூலில் கோர்க்க ஓட்டை உள்ள மணியை கண்டான். அவன் அதை கையில் எடுத்த வினாடி, வாவ், இங்கு வாங்க 2 பேரும் என்று கத்தினாள் சிலா. சற்று பள்ளமான பாறைகள் கொண்ட பகுதியிலிருந்து இருவரும் அவளை அடைந்தார்கள். அவள் காட்டின இடத்தில் 2 ஃபுல் சைஸ் காலி விஸ்கி பாட்டில்கள் உருண்டிருக்க, எம்டி சிகரெட் பெட்டிகள், அணைந்த தீக்குச்சிகள். கிருஷ்ணன் பரத்தின் முகத்தை பார்க்க அவன் அந்த காலி பாட்டிலை கையில் எடுத்தான். இப்போது எனக்கு கொஞ்சம் பிக்சர் வருது. 2 பிராண்ட் சிகரெட் அட்டைகள் கிடக்கு, ஏராளமான தீக்குச்சிகள், 2 முழு பாட்டில்கள். ஸோ 2க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே பிக்னிக் மாதிரி தண்ணி போட வந்திருக்காங்க. ஜாலியான ரகசியமான இடம். எனக்கு புரியல, இவங்களை பார்த்துட்டு வித்யா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஏன் வரணும் என்றார் கிருஷ்ணன். அவசரப்படாதீங்க, இதை பாருங்க, இது என்னன்னு தெரியுதா என்று பரத் தன் உள்ளங்கையை விரித்து அந்த பெரிய சைஸ் மரமணியை காட்டினான்.
கிருஷ்ணன் அதை வாங்கி முகர்ந்து பார்த்து, சந்தனமணி சார், படுக ஜாதியில் பெண்கள் சந்தனக்கட்டையில் மணி மாதிரி செஞ்சு ஓட்டை போட்டு நரம்பில் கோத்து கழுத்தில் போட்டுக்கிறதுண்டு, நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி உங்கள் மனைவி கிட்ட இருக்கா? இல்லை, இதை நான் போன பக்கம் எடுத்தேன். அதுக்குள்ளே சுசி கூப்பிட திரும்பிட்டேன். வாங்க, அதே இடத்துல இன்னும் பார்க்கலாம் என்றான் பரத். பரத் ஏற்கனவே மணி எடுத்த அதே இடத்தில் இன்னும் சற்று தள்ளி, இன்னும் சற்று தள்ளி என்று மொத்தம் 20க்கும் மேலான மணிகள் கிடந்தன. இந்த மணிகள் ஒரு படுக ஜாதி பெண் கழுத்தில் போட்டிருந்ததுன்னு வச்சுக்கலாமா சார்? தாராளமா. இந்த வழியாக போகிறப்போ அருந்து விழுந்திருக்கலாம்னு நினைக்க முடியாது. ஏன்னா அருந்து விழுந்தா ஒரே இடத்துல தான் விழும். இங்கே நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கல. என்ன அர்த்தம் இல்லைங்க? நான் சொல்லட்டுமா என்றாள் சுசி. சொல்லு. இந்த மணிமாலை அருந்தப்போ அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா. அவள் ஓட்டத்தினால பரவலாக வரிசையாக விழுந்து சிதறி இருக்கு. தட்ஸ் ஆல் சார். இப்போது என் கற்பனையை பூர்த்தி செய்யட்டுமா? இந்த தனிமையான இடத்தை தெரிஞ்ச நண்பர்கள் சில வந்து தண்ணி போட்டிருக்காங்க. இந்த சமயம் இந்த மணிமாலை அணிஞ்ச பொண்ணு இங்கே வந்திருக்கா. போதையில் இருந்த அவங்க அவளை கற்பழிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. எதர்ச்சியாக இதை பைனாக்குலர் வழியாக அவங்க மனைவி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றணுமேனு உங்கள் பிள்ளை எடுத்துக்கிட்டு பதறி போய் இங்கே ஓடி வந்திருக்காங்க. நாம் இந்த பகுதியில் ரத்தம் எதையும் பார்க்கல. அதனால் குறி தவறித்தான் சுட்டிருக்காங்க. ஒரு தடவை தான் சுட்டிருக்காங்க. பரத், உங்கள் கற்பனை ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது. நடந்திருக்கலாம். சாட்சியங்கள் உணர்த்துது. அப்புறம் எங்கே போனா அவ? இந்த பின் பகுதிக்கு தான் என்கிட்ட பதில் இல்லை. மிஸ்டர் கிருஷ்ணன், இங்கே படு பாதாளம் இருக்குன்னீங்களே, எங்கே? இந்த பாறைகள் எல்லாம் தாண்டி 200 அடி தள்ளி போகணும். வா போகலாம். வந்தார்கள். பக் என்றது பரத்திற்கு. அந்த பாறைகள் பகுதிக்கு மறுபக்கம் அத்தனை சரையல் என்று ஒரு பாதாளம் விரியும் என்று தெரியவே இல்லை. பார்ப்பதற்கே படு பயங்கரமாக இருந்தது. ரொம்ப கிட்ட போகாதீங்க பரத். கீழே, மிக கீழே கருப்பு தான் தெரிந்தது. இதுக்கு கீழே என்னங்க? காடு தான் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட போயிருக்க முடியாது இங்கே எல்லாம். சுசிலாவிற்கு சிலிர்த்தது. பரத் தன் கையிலிருந்து நழுவின கர்ச்சிஃபை குனிந்து அவசரமாக எடுத்துக்கொண்டான். காற்றில் பறப்பதற்கு முன்னால், சார், இந்த காட்டு பிரதேசத்துக்கு உள்ள கொஞ்ச தூரம் போனால் சில படுகை குடும்பங்கள் இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அவங்கள சந்திக்கணும்னா இந்த மணியை காட்டி விசாரிக்கணும். அவங்களில் சில பேருக்கு தான் தெரியும். படுகமொழி தான் பேசுவாங்க. எனக்கு படுகமொழி தெரியாது. அவங்கள விசாரிக்கணும்னா நான் மெயின் ரோட்டுக்கு போய் டிரைவர்கிட்ட சொல்லி கார் அனுப்பி நம்ம மேனேஜர் வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். அவனுக்கு படுகமொழி தெரியும். நமக்கு மொழிபெயர்த்து சொல்லுவான். நல்லது. அங்கே எம்டி பாட்டில்கள் கிடக்குதே, அங்கேயே இருக்கோம். நீங்கள் போயிட்டு வாங்க. கிருஷ்ணன் விரைவாக வந்த வழியே நடக்க ஆரம்பித்தார். பரத்தும் சுசிலாவும் பாதாள விளிம்பிலிருந்து திரும்பி ஒரு பாறையில் அமர்ந்து கொள்ள யோசனையில் இருந்தான். பகுதி 8. பரத் என்றால் சுசி. வித்யா என்ன இருப்பாங்க? நான் சொன்ன கற்பனை காட்சி சரியாக இருக்கா? இருக்குது. அப்படின்னா அதுக்கு மேலே யோசி. குறி தவறி சுட்ட வித்யா எதிர போதையில் இருக்கிற நபர் என்ன ஆகியிருக்கும்? சுதாரிச்சிருப்பாங்க. வித்யா மேலே முரட்டுத்தனமாக பாஞ்சு துப்பாக்கியை தட்டிவிடு. அப்புறம் 2 சான்ஸ். வித்யா உயிரோடு இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா அவங்கள கடத்திட்டு போயாச்சும், உயிரோடு இல்லைன்னு வச்சுக்கிட்டா இங்கேயே கதையை முடிச்சு நாம் பக்கமே பாதாளம். அங்கே வீசி இருக்கலாம். எலும்பு கூட கிடைக்காது. சுசி சிலிர்க்குது நினைக்கவே. இந்த படுகை பெண் என்ன ஆயிருப்பா? ஒருவேளை அவளையும் அதே மாதிரி? அப்படி இருந்தால் அவளை சேர்ந்தவங்க இத்தனை நாளும் போலீஸ்க்கு போகாமல் இருப்பாங்களா? போலீஸ் இங்கே வராமல் இருக்குமா? இத்தனை தடயங்களை பார்க்காம இருக்குமா? ஏன் பரத், நான் ஒரு கற்பனை சொல்லட்டுமா? சொல்லு. கிருஷ்ணனுக்கும் வித்யாவுக்கும் ஏதோ பிரச்சனை. இவரே அவளை தீர்த்து கட்டி இங்கே கொண்டாந்து வீசிட்டு இந்த தடயங்கள் எல்லாத்தையும் செட்டப் செஞ்சுட்டு நம்மளை வரவழைச்சிருப்பாரு. கற்பனை சகிக்கலை. நீ இன்னும் எல்கேஜிலேயே இருக்க சுசி. நம்மளை வரவழைக்க வேண்டிய அவசியமோ இத்தனை தடயங்களை செட்டப் செய்யணுங்கிற அவசியமோ அவருக்கு இல்லை. அப்படி அவர் ரகசியமாக கொலை செஞ்சு இங்கே வீசி இருந்தால் என்ன செய்வார் தெரியுமா? எந்த தடயமும் செட்டப்பும் செய்யாமல் என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடிட்டான்னு சொல்லுவார். 3/4 மணி நேரம் கழித்து கிருஷ்ணனும் அவன் பின்னால் வசந்தும் அவர்கள். ஹலோ மிஸ்டர் வசந்த், உங்களுக்கு படுகமொழி தெரியுமா? பேச மட்டும்தான் தெரியும். படுகமொழிக்கு எழுத்து வடிவம் இருக்கா என்ன? சாரி, தெரியல. கொண்டே மரங்கள் அடர்ந்திருந்த பகுதியை நோக்கி நடந்தார்கள்.
கிருஷ்ணன், பரத் வர்ற வழியிலேயே விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போது நம்மளை தவிர அவருக்கு என் மனைவி மிஸ் ஆகியிருக்கிறது தெரியும் என்றார். எவ்வளவு தூரம் நடக்கணும் சார்? 30 நிமிஷம் நடக்கணும். அமைதியாக நடந்தார்கள். குளிர்காற்று துரத்தி கொண்டிருந்தது. நீளமாய் விசிலடித்தது ஒரு பறவை. சுகந்தமாய் ஒரு வாசி மூக்கில் இடறியது. வந்துட்டோம், அதோ பாருங்க மரக்குடிசைகள் என்று காட்டினார் கிருஷ்ணர். கல் வைத்து கட்டாமல் மரப்பலகைகளால் சுவரமைத்து பனை ஓலைகளால் கூட்ட குடிசைகள். சிலவற்றின் தலையிலிருந்து சமையல் புகை சன்னமாக தப்பித்து கொண்டிருந்தது. வசந்த், இந்த சந்திரமணியை காண்பிச்சு போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாறைகள் பகுதியில் இதை தவறவிட்ட பொண்ணு யாருன்னு விசாரிங்க. அந்த பொண்ணை முதல்ல கண்டுபிடிச்சு அப்புறம்தான் அந்த முதல் குடிசைக்கு முன்னால் சுருட்டு குடித்து கொண்டு கருப்பு போர்வை போர்த்தின கிழவன் ஒருவன் கிருஷ்ணனை கண்டது. அறிமுக முயற்சியுடன் எழுந்து வந்து சிரித்தான். இங்கே இருக்கிற 7-8 குடிசைகளும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொந்தக்காரங்க. இந்த குடும்பங்களுக்கெல்லாம் இவன் தான் பெரிய ஆளு என்றான் கிருஷ்ணன். டீ சாப்பிட்றீங்களா என்று ஜாடையில் கேட்டான். வேண்டாம் என்று கிருஷ்ணன் ஜாடை காட்டியதும், வசந்த் கேளுங்க இவர் சொல்கிற பதிலை அப்படியே எனக்கு தமிழில் சொல்லுங்க என்றான் பரத். வசந்த் அந்த மணியை காட்டி அந்த கிழவனிடம் படுக மொழியில் பேசினதும் அவன் தாட்டி கொண்டே அதை கையில் வாங்கி கொண்டு கொஞ்சம் இரு என்பது போல் பாவனை காட்டி விடுவிடுவென்று 3 குடிசை தள்ளி ஒரு குடிசைக்குள் நுழைந்தான். கொஞ்ச நேரத்தில் ஒரு இளம் பெண்ணின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அவர்கள் முன் வந்து நின்றான். தன் மொழியில் அவன் பேசியதும் வசந்த் பரத் பக்கம் திரும்பி, இவ என்னோட பேத்தி. மெயின் ரோட்லேருந்து காட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த பக்கம் வராதன்னு நான் படித்து சொல்லியிருக்கேன். கேட்காம தேன் எடுக்க போன புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்கா. அப்போது 4 பொறுக்கி பசங்க இவகிட்ட பேச்சு கொடுத்து அப்புறம் கையை பிடிச்சி இழுத்துருக்கானுங்க. இவ ஓடி இருக்கா. ஓடி களைச்சி போய் மாட்டிக்கிட்டா. திடீர்னு யாரோ ஒரு அம்மா வந்து துப்பாக்கியால் சுட்ட உடனே இவளை விட்டுட்டானுங்க. இவ ஓடியாந்துட்டா. அவங்களோட போராடினப்போதான் அருந்து இது. வந்ததும் என்கிட்ட சொன்னா. நாங்கள் 8 பேர் கோடாலி வேல்கம்பு எல்லாம் தூக்கிட்டு வந்து பார்த்தோம். ஒருத்தனையும் காணோம். திரும்பி வந்துட்டோம். இதுதானுங்க நடந்தது. நீங்கள் போலீஸ்காரனுங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எல்லாத்தையும் மறைக்காமல் சொல்லிட்டேன். பரத் கிருஷ்ணனையும் சுசீலாவையும் ஒரு தரம் பார்த்து கொண்டான். வசந்த், அந்த பொண்ணை கேளுங்க. மெயின் ரோட்டில் கார் எதுவும் நின்றுச்சா கேட்டான். சொன்னாள். அதை மொழிபெயர்த்து சொன்னான். ஆமாம். என்ன காரு? பெரிய காரு. பேரெல்லாம் தெரியாது. என்ன கலர்? கருப்பு, முகக்கருப்பு. அவங்க எத்தனை பேர்? 4 பேர். என்ன வயசு இருக்கும்? எல்லாருக்கும் 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். கையை பிடிச்சி இழுத்து துரத்துனது 4 பேருமா? இல்லை, ஒருத்தந்தான். எப்படி இருந்தா? சிவப்பா, உயரமா, கண்ணாடி போட்டுக்கிட்டு, தங்க செயினில் புலிநகை டாலர் போட்டுக்கிட்டு, சுருளாக கிராப் வச்சுக்கிட்டு, மீசை வச்சுருந்தானா? ஞாபகம் இல்லை. சரி, ஓட துரத்தினானா? ஆமாம். அப்புறம் என்னாச்சு? நான் களைச்சி போனேன். என்னை கட்டி பிடிச்சப்போ டுமில்னு சத்தம் கேட்டுச்சு. என்னை விட்டுட்டு திரும்பி பார்த்தான். நானும் பார்த்தேன். கை துப்பாக்கியோட ஒரு அம்மா நின்னாங்க. நீ ஓடுன்னு என்னை பார்த்து சைகை பண்ணாங்க. நான் காட்டுக்குள்ளே ஓடிட்டேன். அப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு திரும்பி பார்க்கலையா? இல்லை. ஏன்? பயமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து சொல்லி ஆட்களை கூட்டிகிட்டு போகலாம்னு ஓடி வந்துட்டேன். அப்புறம் எல்லோரோடவும் நானும் பார்த்தேன். அங்கே யாருமே இல்லை. சரி, கண்ணாடி போட்டவன் துரத்தி வந்து உன்னை பிடிச்சப்போ மற்ற 3 பேரும் எங்கே இருந்தாங்க? முதல்ல அவங்க உட்கார்ந்துருந்த இடத்துலையே இருந்தாங்க. துரத்துனதில் ஒரே ஒருத்தந்தான் வம்பு செஞ்சது. மெயின் ரோட்டுக்கு வந்து பார்த்தீங்களா? பார்த்தோம். நாங்கள் பார்த்து காரை காணோம். அதே மாதிரி வேற காரை பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா? நல்லா ஞாபகம் இருக்குது. சரி, அப்போது உடனே நீயும் உங்கள் தாத்தாவும் எங்களோட வரணும். பல வகையில் காரை காமிக்கிறோம். அன்னைக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தது எந்த மாதிரி காருன்னு காமிக்கணும். காமிக்கிறியா? தன் தாவை பார்த்தாள். வர்றோமுங்க என்றார் தாத்தா. உன் பேர் என்னம்மா? பமீலா. தாத்தாவுடன் எல்லோரும் திரும்பினார்கள். பரத், இவ சொல்கிறத பார்த்தா என்றார் கிருஷ்ணன். எதுவும் முடிவுக்கு வர வேணாம் இப்போது. ஆனால் ஒன்று நிச்சயம், இப்போ உங்கள் மனைவி 4 பேரையும் ஃபைனாகுலரில் பார்க்கல. அந்த தனியால் பமீலாவை துரத்துனதை பார்த்துட்டு காப்பாற்றுறதாக துப்பாக்கியோடு வந்துட்டாங்க. இங்கே வந்தும் மற்ற 3 பேரை கவனிக்கலை. பமீலா ஓடினதும் துப்பாக்கியோடு நின்று உங்கள் மனைவியை மற்ற 3 பேரும் சத்தம் இல்லாமல் பின்பக்கமாக நெருங்கி என்று பதறினார். காரில் கடத்திட்டு போயிருக்கணும்னு நம்புவோம் சார். பமீலா கிட்ட என்ன காரணு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க பரத்? நேராக ஊட்டி எஸ்பியை பார்த்து எல்லா விவரங்களையும் சொல்லணும். இதுக்கு மேலே தவிர வேண்டியவங்க அவங்க தான். பரத் வந்து என்றார் கிருஷ்ணன். சார், கௌரவத்தை விட உங்கள் மனைவியோட உயிர் பெருசு. விளம்பரமாகாமல் ஒரு எல்லை வரைக்கும் தான் முயலலாம். இப்போது கேஸ் பெருசாக விரிஞ்சிருக்கு. போலீஸ் நுழைய வேண்டிய கட்டம் இது. யூ மீன் கிளைமேக்ஸ் என்றால் சுசிலாவை முறைத்தான்.
பகுதி 9. பமிலாவை காருக்கு அழைத்து வந்து காரை நிறுத்திவிட்டு, வர்ற போகிற எல்லா காரையும் நிதானமாக பாரு, எது மாதிரியான கார் அன்னைக்கு நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லு. கன்னத்தில் 2 கைகளையும் வைத்து கொண்டு பார்த்தாள். அம்பாசிடரை காட்டிய போது என்றாள். பேடை காட்டிய போது என்றாள். டயாட்டோ, மாருதி, டால்ஃபின்ஸ் என்று 1 மணி நேரம் காத்திருந்து காத்திருந்து காட்டியும் குறுக்கில் தலையாட்டி கொண்டே இருந்தாள். போன சமயம் அதோ அந்த வண்டி மாதிரிதான் என்று சுட்டி காட்டியதும் ஸ்டாண்டர்ட் கம்பெனியின் வேனைத்தான் பெரிய கார் என்று சொல்லியிருக்கிறார். நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா. வேன் கருப்பு கலரா? ஆமாம். உடம்புல குறுக்க மச்ச கலரில் கையலகத்துக்கு பட்டை வரைஞ்சிருந்துச்சு. வாவ், எத்தனை தகவல்கள் என்றாள் சுசி. ஓகே மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்கள், நான், சுசிலா 3 பேரும் எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி இறங்கிக்கலாம். வசந்த் காரில் போய் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு தன் காரியத்துக்கு போகலாம் என்றான் பரத். குன்னூர் போயிருக்கும் எஸ்பி திரும்புவதற்காக அவர் அறைக்கு வெளியே நாற்காலிகளில் காத்திருந்தார்கள் மூவரும். சுசி, அந்த நபர் பற்றி இப்போ நமக்கு என்னென்ன தகவல்கள் தெரியும் சொல்லு என்றான் பரத். அவங்க வந்தது ஒரு வேனில், கருப்பு கலர், பாடியில் மஞ்சள் பட்டை, மொத்தம் 4 பேர். அதில் ஒருத்தன் உயரம், சுருள் கிராப், சிவப்பு கண்ணாடி போட்டிருப்பான். இதை தவிர இன்னொரு தகவல் என்கிட்ட இருக்கு, நீங்கள் யூகிங்க பார்க்கலாம். வேற என்ன என்று யோசித்தான். இதோ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாமல் எடுத்தேன் என்று தன் கைப்பையில் எடுத்து கையை விரித்தாள். 5 சோடா மூடிகள். மண்டு, இதையே முதல்ல சொல்லலை? எங்கே பொறுக்கின? விஸ்கி பாட்டில்ஸ் பார்த்தோமே, அதுக்கு பக்கத்தில். இதில் எல்லா மூடிலையும் ராஜா சோடா கம்பெனி ஊட்டின்னு டாப்பில் எழுத்துக்கள் இருக்குது. இதிலேருந்து இன்னொரு தகவல் கிடைக்கல நமக்கு. எஸ், தண்ணி சாப்பிட்றதுக்காக வேனில் வந்த அவங்க சோடா பாட்டில்களை இங்கே வாங்கியிருக்காங்க. விஸ்கி பாட்டில்களையும் கூட இங்கேயே ஊட்டியிலேயே வாங்கியிருக்கலாம். யூ ஆர் கரெக்ட் சுசி. ஜாலியாக பிக்னிக் வந்து தண்ணி அடிக்க நினைக்கிற குரூப் அது. வேனில் வந்திருக்கு. நிச்சயமாக ஊட்டியை சேர்ந்தவங்க இல்லை. டவுன் ஹில்லில் ஏதோ ஒரு ஊர், குன்னூராக இருக்கலாம், மேட்டுப்பாளையமாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம். எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஊட்டியில் தண்ணி அடிக்கிற பிளான் உள்ளவங்க. ஊட்டியில் எல்லாம் வாங்கிக்கலாம்னு தான் பிளான் செய்வாங்க. சோடா முடி மேலே ஊட்டியில் இருக்கிற சோடா கம்பெனி அட்ரஸ். ஸோ 2ஐயும் இங்கே வாங்கியிருக்கலாம். வெயிட் என்று பரத் எழுந்து எஸ்பியின் பிஏவை அணுகி, எஸ்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரமாகும்? 1 மணி நேரமாகும்னு இப்போ தான் ஃபோன் வந்துச்சு சார். தேங்க்யூ என்று திரும்பி, மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் 2 பேரும் இதோ வந்துடுறோம் என்று சுசியுடன் வெளியே வந்தான் பரத். பமிலா, அவள் தாத்தா, வசந்த் எல்லோரையும் ட்ராப் செய்துவிட்டு கிருஷ்ணனின் சிவப்பு மாருதி அப்பொழுதுதான் வந்து நிற்க அதில் ஏறிக்கொண்டார்கள். டிரைவர், இப்போ நீ என்ன செய்கிற? வெல்கம் ஊட்டின்னு அவுட்டரில் போர்டு இருக்கு பாரு, அங்கே போகிற என்றான் பரத். எந்த அவுட்டர்? கொஞ்சம் யோசித்து, கோயம்புத்தூர்லேருந்து வர்றப்போ சந்திக்கிற அவுட்டர். சுசி அவனை புரியாமல் பார்த்தாள். ஏன் பரத், அவுட்டரில் போய் என்ன செய்ய போகிறீங்க? அவுட்டரில் ஆரம்பித்து ஸ்ட்ரைட் ரூட்டில் கோத்தகிரி ரோட்டில் ஊட்டி எல்லையை தாண்ட வரைக்கும் வரிசையாக உள்ள அத்தனை பிராந்தி ஷாப்லையும் அத்தனை சோடா விற்கிற கடையிலையும் விசாரிக்க போகிறேன். கொஞ்சம் சிரமந்தான். 5 நாள் முன்னாடி நடந்தது நினைவு இருக்குமா? நினைவில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சுசி. கருப்பு நிற வேன், 4 பேர் வண்டியை நிறுத்தி 2 ஃபுல் பாட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க, 5 சோடா பாட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க. நினைவில் நிற்கலாம். கார் சிட்டி எல்லைக்கு வந்ததும் அதை திரும்ப மெதுவாக நகருக்குள் ஓட்ட சொன்னான். பிராந்தி கடைகளை கண்டதும் நிறுத்த சொல்லி இறங்கி போய் விசாரித்து பிதுக்கிக் கொண்டே வந்து மறுபடியும் ஏறிக்கொண்டான். இப்படி 4 முறை தோற்று கமர்ஷியல் ரோட்டில் அந்த பிராந்தி கடையில், ஆமாம் சார், ஞாபகம் இருக்கு என்ற பதிலை பெற்றான். கருப்பு வேணா? 4 பேரா? 2 ஃபுல் பாட்டில் வாங்கினாங்களா? ஆமாம் சார். வேனை ஓட்டிகிட்டு வந்த இளைஞனும் இன்னொரு தாடி வச்ச பையனும் வந்தாங்க. 2 ஃபுல் பேக் ஃபைபர் விஸ்கி மட்டும் வாங்கினாங்க. பணம் யார் கொடுத்தது? வேனை ஓட்டிகிட்டு வந்த பையன். எப்படி இருந்தான் அவன்? உயரமா, சிவப்பாமா, கண்ணாடி தான். பர்ஸில் செலவு 100 ரூபாய் தலா வச்சுருந்தான். அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு தெரியும்? கோயம்புத்தூர்லேருந்து. எப்படி சொல்கிறீங்க? கோயம்புத்தூரில் சாப்பிட்டது தான். வழியில் நிறுத்தவே இல்லை, பசிக்குதுன்னு தாடி வச்சவன் இவன்கிட்ட சொன்னான். வேற என்ன பேசிக்கிட்டாங்க? வேற எதுவும் பேசலை. பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்களா? ஞாபகம் இல்லை. பக்கத்தில் ஜூஸ் கடை இருக்கே, அங்கே விசாரிங்க. அங்கே சோடா பாட்டில் வாங்கினாங்க. அதில் சின்ன வாக்குவாதமே இருந்துச்சு. என்ன வாக்குவாதம்? தெரியல, நான் கேட்டுக்கல. கடைக்காரனோட அந்த பையன் சத்தம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் வேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரத் வெளியே வந்து அடுத்த கடைக்கு வந்தான். பழங்கள் அடுக்கி இருந்தன. சுழன்று ஜூஸ் போட மிக்சி காத்திருந்தது. தயிர் கடைய லஸ்ஸி மிஷின் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிராக்குகளில் சோடா கலர்பானங்கள், அவற்றின் மூடிகளை கவனித்தான். ராஜா சோடா கம்பெனி ஊட்டி என்றிருந்தது. பரத் முதலில் தக்காளி ஜூஸ் போட சொல்லிவிட்டு பேச்சு கொடுத்தான். ஏங்க,
4-5 நாள் முன்னாடி உங்கள் கடையில் என்ன பிரச்சனை? எதை சொல்கிறீங்க நீங்கள்? கருப்பு கலரில் வேன் ஒன்று நின்றுது. சிவப்பா உயரமா கண்ணாடி போட்ட பையன் ஒருத்தன் எதுக்கோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். அதுவா? காசு திமிரு சார் அவனுக்கு. கடைசி வரைக்கும் டெபாசிட் வாங்காமல் நான் சோடா தரலையே. எதுக்கு டெபாசிட்? 5 சோடான்னு கேட்டான் சார். பாட்டிலோட வேணுமான்னு கேட்டேன். பாட்டில் எதுக்கு, எங்களுக்கு பிக்னிக் போகிறோம், திரும்புகிறப்போ கொடுத்துடுறோம்னு சொன்னான் அந்த கண்ணாடிக்காரன். அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு 2 ரூபான்னு மொத்தம் 10 ரூபா டெபாசிட் கொடுங்க, பாட்டில் திரும்ப கொடுக்குறப்போ வாங்கிக்கலாம்னு சொன்னேன். இதில் தப்பென்ன இருக்குது சார்? தப்பு எதுவும் இல்லையே. அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. என் மேலே நம்பிக்கை இல்லையான்னா, உங்களை எப்படி சார் எனக்கு தெரியும்னு சொன்னேன். இல்லை, இந்த வேன் என்னோடது தான், இதோட ஆர்சி புக்கை தரட்டுமான்னா, அதெல்லாம் வேணாம், 10 ரூபா தான் வேணும்னு. நான் யார் தெரியுமா? கோயம்புத்தூரில் பெரிய மில் ஓனர் பையன்யா. நம்பிக்கை இல்லாமல் பேசுறியன்னு சண்டைக்கு வந்தான். நீ எவனா எனக்கு என்னையா, பணம் தந்தாதான் பாட்டில்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அப்புறம் முறைச்சிக்கிட்டே பணத்தை கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போனான். இந்தாங்க ஜூஸ். சப்பிக்கொண்டே வண்டியில் எத்தனை இருந்தாங்க? 4 தடி பசங்க மொத்தம். சரி, அப்புறம் பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா? மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து வேனில் திருப்பி வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. வண்டிக்குள்ளே லேடிஸ் யாரும் இருந்தாங்களா? நான் பார்க்கலையே. ஏன் கேட்குறீங்க? சும்மா கேட்டேன். இந்தாங்க காசு. வரட்டுமா? ஆமாம், அவன் பேர் என்ன? பேர் யார் கேட்டான்? ஃப்ரெண்டு பேர் சொல்லி கூப்பிட்ருப்பானே. கவனிக்கல சார். ஏன் கேட்குறீங்கன்னு அப்புறம் வந்து என்று வந்து காரில் ஏறிக்கொண்டான் பரத். என்னாச்சு பரத் என்றாள் சுசிலா. மேலும் மேலும் தகவல்கள் கிடைச்சிருக்கு சுசி. எஸ்பியை சீக்கிரம் பார்த்தா தேவலாம். டிரைவர் ஆஃபீஸ்க்கு விடுப்பா என்றான் பரத். பகுதி 10. எஸ்பி ரத்தினவேல் மீசையில் மட்டும் நிறைத்திரு. அறிமுகங்கள் முடிந்த பின்னர் பரத் சொன்னதை அனைத்தையும் பொறுமையாய் கேட்டார். வெரி குட். தனியாகவே நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? எங்களோட வேலை 90% நீங்களே முடிச்சிட்டிங்க. மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்கள் முதல்லையே எங்ககிட்ட நேரடியாக வந்திருக்கணும். அசம்பாவிதத்தை உணர்ந்து போலீஸ் நாய்களை வச்சு நிறையா டெவலப் பண்ணியிருப்போம். இப்போது மிஸ்டர் பரத் என்ன அசியூம் பண்ணுறீங்க? இவங்க மனைவி வித்யாவை என்ன செஞ்சுருப்பாங்க அவங்க என்று. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிருஷ்ணன், கொஞ்சம் வெளியில் இருங்க என்றான் பரத். அவர் வெளியேறியதும் 2 சாத்தியங்கள் சார். வாயை பொத்தி கையை காலை கட்டி வேன் வச்சு தங்களோட கோயம்புத்தூருக்கு கடத்திட்டு போயிருக்கணும். இதுக்கு சான்ஸ் கம்மி. 2வது சாத்தியம், அவங்க இருந்த அப்படியான நிலைமையில் பமீலா தப்பி ஓடிட்ட ஆத்திரத்தில் அழகாக இருக்கிற இவர் மனைவி வித்யாவை நிராயுத பாணியாக்கி முரட்டுத்தனமாக தாக்கி பள்ளத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போய் வேனை எடுத்துக்கிட்டு புறப்பட்டிருக்கணும். பமீலா போய் யாரையாச்சும் அழைச்சிட்டு வந்துடுவாங்கிற பயத்தில் அவசரத்தில் புறப்படுறப்போ எந்த தடையும் மறைக்க அவகாசம் இல்லாமல் புறப்பட்டிருக்கணும். ஸோ வித்யா கொலை செய்யப்பட்டிருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க? ஆமாம் சார். சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் அந்த தீர்மானத்துக்கு தான் என்ன வர தூண்டுது. வெல், இப்போது 2 பிரிவாக ஆஃபீஸர்களை பிரித்து இன்வெஸ்டிகேஷன் அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஒரு குரூப் சம்பவம் நடந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் பீப்புளை அழைச்சிட்டு போய் பொருட்களை செய்யட்டும். காத்தவராயன்னு ஒருத்தர் இருக்கான். போலீஸ் நம்பர் இல்லை, ப்ரைவேட் ஆள். தற்கொலைகள் செஞ்சுக்கிறாங்கல்ல, அப்போது சடலங்களை மீட்க அந்த ஆளைத்தான் பயன்படுத்துவோம். எவ்வளவு பாதாளம்னாலும் சுற்றி சுற்றி எங்கெங்கேயோ இறங்கி திரும்பி பாடியை கண்டுபிடிச்சிடுவான். நாய்களை பயன்படுத்தலாம். அவனோட அனுப்பி அந்த பள்ளத்தாக்கில் வித்யாவோட பாடி இருக்குதான்னு பார்க்கலாம். சார், சம்பவம் நடந்து 5 நாளாச்சு. நமக்கு நிச்சயமாக உருப்படியான பாடி கிடைக்காது. காட்டு மிருகங்கள் சாப்பிட்டு துப்பின எலும்பு தான் கிடைக்கும். ஆனால் வித்யாவோட சேலை, ஜாக்கெட், வளையல் இப்படி கிடைச்சாலும் கூட ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லையா? இன்னொரு குரூப்பை உடனடியாக கோயம்புத்தூர் அனுப்பி அந்த பார்ட்டியை பிடிக்க சொல்லுவோம். பிடிச்சிடலாமா சார் என்றால் சுசீலா ஆர்வமாக. நிச்சயமா. இதோ பாருங்கள், எவ்வளவு தகவல் இருக்குது அந்த பார்ட்டியை பற்றி. கோயம்புத்தூர் பெரிய மில் ஓனர் பையன். கருப்பு நிற வேனில் குறுக்க மண்பட்ட கண்ணாடி போட்டிருப்பான். சிவப்பு, உயரம், சுருள் முடி. இது எதஷ்டமான தகவல். டிராஃபிக் போலீஸ் அலர்ட் செஞ்சு பெட்ரோல் பேங்க்லையும் மெக்கானிக் ஷெட்லையும் விசாரித்து கொஞ்சம் சுலபம்னு தான் நினைக்கிறேன். டெக்டைல்ஸ் முதலாளிகள் அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அதில் உள்ள மெம்பர்ஸை வாசங்கள் பூரா வாங்கி ரகசியமாக நோட் பண்ணலாம். நான் உடனே கோயம்புத்தூருக்கு தகவல் அனுப்புகிறேன். ஒரு குரூப் பரத், நீங்கள் கிருஷ்ணன் வீட்டில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்பெக்டர் படையோட நாய்களோட பேரண்ட்ஸிக் மனிதர்களோட வருவார். அவரோட ஜாயின் பண்ணுங்கள். இடம் காமிச்சு அவங்களுக்கு உதவுங்க. நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் என்றார் உற்சாகமாக. பரத், சுசிலாவும் வெளியே வந்தார்கள். சிவந்த கண்களிலிருந்து தப்பிக்க பார்க்கும் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தார் கிருஷ்ணன். பரத், நான் எல்லாம் கேட்டுட்டேன். அப்போது என் வித்யா செத்து போயாச்சுன்னு சொல்கிறீங்களா? அது ஒரு தியரி. கஷ்டமானது தான் மனசுக்கு.
அது உண்மையாக இருக்க வேண்டாம்னு விரும்புவோம். தைரியமாக இருங்க, வாங்க. காருக்கு நடந்தார்கள். காரில் பயணம் செய்யும்போது சுசிலா கேட்டாள், பரத், கோயம்புத்தூரில் அந்த வேனை கண்டுபிடிச்சு அந்த கண்ணாடி போட்டவனையும் கடிச்சாச்சுன்னு வைங்க, அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? அவன் நான் வரவே இல்லைன்னு எதிர்க்கலாம் இல்லையா? ஆரம் கேட்கலாம் இல்லையா? பிராந்தி கடைக்காரன், ஜூஸ் கடைக்காரன், பமிலா 3 பேரும் சாட்சி சொல்லுவாங்க. அவனை கண்டுபிடிச்சு அலக்கா ஸ்டேஷனுக்கு கொத்திட்டு வந்து உதச்சி உண்மையை வாங்கலாம். அரெஸ்ட் பண்ணாமலேயே முறைப்படி போலீஸ் நடந்துக்கவும் முடியும். ரகசியமாக அவன் கைரேகையை சேகரித்து இங்கே எம்டி விஸ்கி பாட்டில்களில் கிடைக்கிற கைரேகைகளோட ஒப்பிட்டு பார்த்தா நிச்சயமாக உன்னோட பொருந்தும். இந்த ஆதாரத்தை வச்சு மேஜிஸ்ட்ரேட்க்கு வாரண்ட் வாங்கி அவனை அரெஸ்ட் பண்ணி அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டு என்ன நடந்துச்சு அந்த வித்யான்னு கேட்டு எல்லாம் போலீஸோட வேலைகள். பரத் சொல்வது எதையும் காதில் வாங்காமல் ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்து கொண்டே வந்தார் கிருஷ்ணன். பகுதி 11. 2 முரட்டு நாய்களுடன் அரை டவுசர் அணிந்த காத்தவராயன் 4:30 மணி நேரம் தேடி ஒரு ஒற்றை தோடும் சேலை ஒன்றின் கிளிசல் துணியும் ஒரு சிவப்பு சேலையின் கிளிசல் துணியும் கொண்டு வந்தான். கோயம்புத்தூர் காந்திபுரம் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் பின்புற சந்தில் அந்த கார் மெக்கானிக் ஷெட்டின் முன் பைக்கை நிறுத்தி உள்ளே அந்த இளம் சப் இன்ஸ்பெக்டர். யார் இங்க முதலாளி? ஒரு வேல்ஸ் வேகன் வண்டியின் அடியிலிருந்து வாயில் கவ்விய ஸ்பேனருடன் வெளியே எட்டி பார்த்து அவசரமாக தன்னை வெளியே உருவி கொண்டு நின்று, வாங்க சார், உட்காருங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் திருட்டி வண்டி வாங்குறதே இல்லை சார் என்றான். நான் அதுக்காக வரல. உன்னோட கஸ்டமர்கள்லேயே யாராச்சும் கருப்பு கலர் வேன் வச்சுருக்காங்களா? காலையிலேருந்து இது 7வது ஒர்க் ஷாப். நான் வர்றது சட்டுன்னு சொல்லு. மெடாட்ராருங்களா? அது எந்த கம்பெனின்னு தெரியாது. கருப்பு கலர் வேன், பாடியில் கையலகத்துக்கு மஞ்சள் பட்டை இருக்கும். ஒரு டெக்டைல்ஸ் மில் ஓனரோட வண்டி அது. அதுவா? அதைத்தான் கலர் மாற்றியாச்சுங்களே. என்ன சொல்கிற? ராஜ்மோகன் சார் வேனைத்தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பையன் 4 நாள் முன்னாடி வேனை எடுத்துகிட்டு வந்தார். கருப்பு கலர் ராசி இல்லை, கிரே கலர் மாத்திரின்னாரு. வேனை நிறைய இருந்துச்சு, அதனால் அடுத்த வாரம் செய்கிறேன்னு. கேட்கல, ரொம்ப அர்ஜென்ட், நாளைக்குன்னு வெளியூர் போகுது வண்டின்னு சொல்லி நைட்லேயே வேலையை பார்க்க சொல்லி பக்கத்திலே இருந்து ஸ்ப்ரே பண்ணி வாங்கிட்டு காஞ்சும் காயாமலும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. எதுவும் ஆக்சிடெண்ட்டா? சொல்கிறேன். ராஜ்மோகன் டெக்டைல்ஸ் மில் ஓனரா? தெரியாதா? 2 மில் இருக்குது சார், 3 காரு, 2 வேனு, 6 லாரி சொந்தம் இருக்குது. அவருக்கு எத்தனை பையனுங்க? ஒரே பிள்ளை. பேர் வினோத். வினோத் எப்படி? செவசெவனு கலரு, நல்ல உயரம், கண்ணாடி போட்டிருப்பான். தங்க செயினில் புலிநகை டாலர் இருக்குமா? அட ஆமாம். வீடு எங்கே இருக்குது? ஆர்எஸ்புரத்தில். கரெக்டாக விலாசம் வேணும். இதோ வர்றேன். விசிட்டிங் கார்டு கூட வச்சுருக்கேன். இந்த தடவை தான் ஃபோன் நம்பரு மறந்து போகுதுன்னு சொன்னதுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டு வர்றேன். அவன் எடுத்து வந்து பவ்யமாக நீட்டிய காஸ்ட்லியான அந்த விசிட்டிங் கார்டை தன் கைப்படாமல் வாங்கி கொண்டார் இவர். வண்டி கலர் மாற்றுறதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வந்துச்சு தெரியுமா? ஊட்டிக்கு. எப்படி தெரியும்? போகிறதுக்கு முன்னாடி வேனை கொண்டாந்து செக் பண்ணிட்டு போனார். ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னாரு. வந்ததும் போயிட்டு வந்தாச்சான்னு சொன்னார். அந்த அதிகாரி பைக்கை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு தனக்கு உத்தரவிட்ட உயர் அதிகாரியை சந்தித்து அட்டையை நீட்டி, அவன் பேர் வினோத், அது அவன் அட்ரஸ், இதில் அவன் கைரேகை இருக்கு என்றார் உற்சாகமாக. கிருஷ்ணன் ஒலித்த டெலிஃபோனை எடுத்து பேசி, பரத், எஸ்பி பேசுகிறாரு, உங்களோட பேசணுமா? பரத் வாங்கி, சொல்லுங்கள் சார் என்றான். அரெஸ்ட் பண்ணியாச்சு. கோயம்புத்தூரில் ராஜ்மோகன்னு பாப்புலர் மேன், அவரோட ஒரே புள்ள வினோத். தன் ஃப்ரெண்ட்ஸ் 3 காட்டி கொடுத்துட்டான். குற்றத்தை ஒத்துக்கிட்டான், ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டான். சொல்லுங்கள் சார். மிஸ்ஸஸ் கிருஷ்ணனை என்ன பண்ணாங்க? சிவப்பு கிளிசல் சேலையையும் தோடையும் நாம் கண்டெடுத்த விஷயத்தை கிருஷ்ணன்கிட்ட இனி மறைக்க வேண்டியதில்லை. நாம் யூகித்த மாதிரியே போதை என்ன செய்கிறோம்னு தெரியாமல் வித்யாவை 4 பேருமே தாக்கியிருக்காங்க. அடித்து கையை திருகி நெஞ்சில் மிதித்து. ஹாரிபிள். வித்யா செத்ததும் தான் சொரீர்னு உரைச்சிருக்கு. வீசி எரிஞ்சிட்டு ஓடிட்டாங்களாம். அவன் வீட்டிலேருந்து கிருஷ்ணனோட பிஸ்டலையும் கைப்பற்றி இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணனுக்கு விஷயம் பக்குவமாக நீங்கள் தான் சொல்லணும். என்னோட அனுதாபங்களையும் சொல்லிடுங்க. வைக்கட்டுமா? ரிசீவரை மௌனமாக விட்டு கிருஷ்ணனையும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த உமாவையும் பார்த்தான் பரத். என்ன சொன்னார் பரத் என்றாள் உமா. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வித்யா என்ன ஆனாலாம்? கிருஷ்ணன் தரையை பார்த்து கொண்டு சொன்னான். கேஸ் முடிஞ்ச பிறகு முறைப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் சார். கோயம்புத்தூரிலிருந்து விமானம் புறப்பட்டதும் பரத் என்றாள் சுசி.
வினோத்துக்கு மரண தண்டனை கிடைக்குமா? தாராளமா. வித்யாவும் குறி தவறாமல் சுற்றிருந்தா அப்போவே செத்துருக்கணும். அந்த மரணத்திலிருந்து தப்பி இப்போ சட்டப்படி முறை அதை சந்திக்கிறான். அது சரி, கிருஷ்ணன் கிட்ட ஏன் பணம் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? அவர் என்கிட்ட கொடுத்த கேஸ் தன் மனைவியை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லித்தான். அதை நான் செய்யலையே. எவ்வளவு பெரிய துக்கம். மை காட், கேட்கவே மறந்துட்டேன். இதான் சாக்குன்னு அழுதுகிட்டு இருந்த உமாவோட எண்ணத்தில் ரொம்ப உரிமையாக துடைச்சிங்களே, திமிர் தானே? சீச்சி, பாசம் சுசி. இது வரைக்கும் கேஸ் முடிவில் நான் அப்செட் ஆனதே இல்லை. இந்த தடவை மனசே சரியில்லை. ஒரு ஜோக் சொன்னால் மனசு சரியாக போயிடும். ஒரு ஜோடிக்கு முதலிரவான், அவனுக்கு விவரமே தெரியாதான். அவன் என்ன செஞ்சாலாம்? கிட்ட வந்து பரத் திரும்பி அவளை முறைத்து பின் சிரித்து, தெரியும், வேற சொல்லு என்றார். முற்றும். இதோட இந்த நாவல் முடியும். அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.